ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஹுத்பா செய்திருக்கும் பொழுது அன்சாரிகள் சிலருக்கு பரிந்துரை செய்தார்கள். ஒரு ரெக்கமெண்டேஷன் வச்சாங்க. யார சொல்லலாம், நீங்க இருக்கிற அந்த மிம்பர் படி ரொம்ப சிம்பிளா இருக்கு. நாங்க உங்களுக்கு கொஞ்சம் வேற மாதிரி பெருசா ஆக்கி தரட்டுமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்க விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமான்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல, உங்க விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரியே அந்த அன்சாரிகள் புதுசா ஒரு மிம்பர் படியை செஞ்சு கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமாக பயன்படுத்தும் மிம்பர் படியை விட்டு விட்டு அந்த புதிய மிம்பர் படியில ஏறி ஹுத்பா செய்ய ஆரம்பித்தார்கள். அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குழந்தை சத்தம் கேக்குது. குழந்தை அழுகுது. அப்ப எல்லாரும் பக்கத்துல ஆச்சும் குழந்தை இருக்கான்னு தேடினாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, ஏறி நின்று இருந்த மிம்பர் படியிலேருந்து கீழே இறங்கி அந்த பழைய மிம்பர் படியை கட்டி அணைச்சு தடவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த சின்ன மிம்பர் படி தான் குழந்தையாக அழுந்து கொண்டிருந்தது. ஹதீஸ்ல திஃபுல்னு வரல, சபின்னு வந்திருக்கு. சபீனா பச்சை குழந்தை. இந்த 3 வயது 4 வயது குழந்தைங்கள, 1 வயதுக்கும் கம்மியா இருக்கக்கூடிய இந்த குழந்தை, அந்த சத்தம் தான் வந்துச்சுன்னு சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்ப அதுக்கு சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏன் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி சத்தம் வந்து கேட்டப்ப சலாம் சொன்னாங்க, இவ்வளவு காலமா நான் என் கூட இருந்தது, இனிமேல என் கூட இருக்க முடியலன்னு சொல்லி வருத்தத்துல அழுது அப்படின்னு சொல்லலாம்னு சொன்னாங்க. அதன் பிறகு இனிமேல் அந்த மிம்பர் படிய பயன்படுத்த போறதில்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால எப்படி ஒரு இன்சானுக்கு ஜனாசா கட்டுவாங்களோ அது போலவே அந்த மிம்பர் படிக்கும் ஜனாசா கட்டி அடக்கம் செய்தார்கள். இது ஒரு ஒரு இன்சான் கிடையாது. அந்த அந்த மிம்பர் படி ஒரு வெறும் மரம் தான். அப்படி இருக்க ஒரு நபதாத், அப்படி இருக்க அதுக்கு எப்படி உணர்வு வந்துச்சுன்னா, இமாம் காதி சொல்றாங்க, அவங்க ஷிஃபா அப்படிங்கிற ஒரு ஷமாயில் எழுதுனாங்க. ஷமாயில்னா வர்ணனை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பத்திய வர்ணனை எழுதி அதற்கான விளக்கத்தையும் சேர்த்து எழுதுறாங்க. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மகளுக்கும் ரசூலுடைய நூறில் தான் படைச்சான். இந்த மகளுக் தான் ரசூலுடைய நூரை கொண்டுதான் இருக்கின்றேன் என்று உணர்ந்து கொண்டது. அதனால் அந்த உணர்வு, அந்த 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 பாண்டிங் பிரிஞ்சு போகும்போது அழுவ ஆரம்பிச்சிருச்சு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் வரதுக்கு முன்பே மலைகள், கற்கள், செடி கொடிகள் எல்லாம் ஸலவாத் சொன்னது. காரணம் என்னவென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்தந்த மஹ்லூக்குக்கெல்லாம் அந்த இல்ம கொடுத்துட்டானா. என்ன இல்முன்னா, அதுவும் அவைகளும் ரசூலுடைய நூரை கொண்டுதான் இருக்கின்றன என்று அவர்களுக்கு தெரிந்து போய்விட்டது, உணர்ந்து விட்டது. அதனால் அவைகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட ஒரு அந்த அந்த பைண்டிங்கை ஏற்படுத்தி கொண்டார்கள். அந்த பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டன. அதனால்தான் அதிலிருந்து ஸலவாத் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருகின்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்ப ஒரு சஹாபா சொல்றாங்க, பாக்குறாங்க, ஒரு மரம் அங்கேருந்து வந்துச்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லிட்டு திருப்பி போய் அந்த இடத்துல போய் உட்காந்துருச்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்த பிறகு அந்த சஹாபி சொல்றாங்க, யார சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு மரம் வந்துச்சு யார சொல்லலாம், உங்களுக்கு சலாம் சொல்லிட்டு திருப்பி போயிடுச்சு யார சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவாமா? ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு அனுமதி அது கேட்டுச்சு. தன்னுடைய அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் கொடுக்கலாமான்னு கேட்டுச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு அனுமதி கொடுத்தான். அதனால தான் அது சலாம் சொல்லிட்டு திருப்பி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த இமாம் சொல்றாங்க, ஒரு சாதாரண மரத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பர்மிஷன் கொடுக்குறானா, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம ஒவ்வொரு இன்சானுக்கு எவ்வளவு அனுமதி கொடுத்திருக்கான் நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்வதற்கு. நாம் எவரும் ஸலவாத் சொல்லவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் நாவின் மீது அதனை ஏற்படுத்தாவே தவிர, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அந்த காதலை அல்லாஹ் தான் வஹபனாக, அந்த கிஃப்டாக கொடுக்க வேணும். அதை செய்யும் பொழுது என்னமோ இவர் இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு சொல்லிட்டாங்க, அதனால நம்மளாம் சொல்ற மாதிரி இருக்கும்
ஆனா உண்மையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மோட இருந்து அவனை சொல்ல வைக்கிறது அவன் தான். அது அல்லாஹ்வுடைய அந்த இல்லாமன் அதினல்லஹு ரஹ்மான், அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த பர்மிஷனை மட்டும் கொடுக்கவே இல்லைன்னா நம் நாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழணும்னு வரவே வராது. அப்படி இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஈமானை கொடுத்திருக்கானா, ரசூலுல்லாஹ் மீது இந்த அளவுக்கு ஒரு காதலை கொடுத்திருக்கானா, முற்றிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது அவன் செய்த மாபெரும் அருட்கொடையாகும். இதை யாரும் நம்ம சுய ஆராய்ச்சி செய்து பெற்றுக்கொள்ள இயலாது. அப்படியே செய்தாலும் அந்த சுய ஆராய்ச்சியை செய்வதற்கு பர்மிஷன் கொடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த அளவுக்கு மிக பலவீனமாக மாணவர்கள் தான் நம்ம இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு ரஹ்மத்தான நபியை கொடுத்திருக்கானா, தன் பார்வை யார் மீதெல்லாம் பட்டதோ அவர்களெல்லாம் சஹாபாக்கள் ஆகணும்னு ஆசைப்பட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது போலயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு சஹாபாக்களை ஏற்படுத்தி கொடுத்தான். சர்க்கார் ஹைதராபாத் சர்க்கார் வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்க, ஒரு பெரிய ஹதீஸ் ஞாபகப்படுத்தினாங்க. நம்ம மദ്രஸால என்ன கத்துக்கிட்டோம்னா, முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் கத்துக்கிட்டோம். அதாவது அல்லாஹ்வை வணங்குவதற்கு நாயகனாக கற்றுக்கொண்டோம். அதன் பிறகு சட்டத்திட்டங்கள் முழுமையாக இருந்த சட்டத்திட்டங்கள், ஹதீஸ், சீரத் நபவி இந்த மாதிரி தான் பாடமே ஒருமே ஒழிய, ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, முதலே என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று, பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்றால், முஹப்பத்தே ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இப்படி அது இல்லை. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட கான்காவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு நம் அனைவரையும் அமர வைத்து விட்டான். இது சுன்னத்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி ஒரு 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 கேதரிங், இந்த மாதிரி உட்கார்ந்து எத்தனையோ பேர் உட்கார்ந்து இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பொறுக்கி எடுத்திருக்கின்றான். ஸலவாத்துடைய மகிமையை பேச, ஸலவாத் என்பதே ஒரு பெரிய மகிமைதான். அந்த ஸலவாத்தின் மகிமை என்பது ரொம்ப லேசு கண்டதால அப்படி நினைக்கின்றோம், அப்படியே கூட இருக்கலாம். ஆனா அந்த ஸலவாத்துடைய வெயிட் என்னன்னா, அல்லாஹ் பர்மிஷன் கொடுத்தாதான் நம்ம ஸலவாத்தே சொல்ல முடியும். இன்னும் ஹைதராபாத் சர்க்கார் இன்னொரு ஒரு ஹதீஸ் ஞாபகப்படுத்தினாங்க. எவர் ஒருவர் நான் எனது மறைவுக்கு பிறகு எவர் என்னை ஜியாரத் செய்கின்றாரோ அவர் நான் ஹயாத்திலேயே இருக்கும் போதே ஜியாரத் செய்தவர் ஆவார் என்று ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கவில்லை, ஒரு மரப்புக்கு பின்னால் தான் இருக்கின்றார்கள் ஒழியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கவில்லை. அப்படி இருக்க நாம் சொல்லக்கூடும் ஹதீஸில் இன்னொரு ஹதீஸுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மறதியில ஒருத்தவர் ஸலவாத் சொன்னா மலக்குமார்கள் ஒரு தட்டுல வச்சு கொடுக்குறாங்களாம். ஞாபகத்தோடு ஒரு ஒரு இன்சான் ஸலவாத் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஸலவாத் நேரடியா போய் சேருதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எந்த ஒரு திரையுமே இல்லாம. அப்படி இருக்கு ஸலவாத்துடைய மகிமை. ஷேகுமார்கள் நம் மீது தினசரி 250 ஸலவாத்து, 500 ஸலவாத்து, 1000 ஸலவாத்து அப்படின்னு ஒரு ஒரு நிபந்தனை வைக்கவில்லை என்றால், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது எவர் ஒருவரும் ஸலவாத் சொல்றதே ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை தான் இருக்கும். அந்த ஒரு ஞாபகமே வராது. ஸலவாத் சொல்லணுங்கிற ஒரு தரிக்கத்துக்கு முன்னாடி எப்ப ஸலவாத் சொன்னேன்னு எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு தான் இருந்தது வாழ்க்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மாபெரும் கிருபை செய்தான். நமக்கு எல்லாத்தையும் ஒரு ஷேக் கொடுத்தான். அந்த ஷேகோடு சதாகாலம் இருக்கக்கூடிய ஒரு ஈமானை நமக்கு கொடுத்தான். இப்ப ரமலான் வந்தது. ரமலானுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, பலர் திரும்ப இருந்தபடி சென்று விடுவார்கள். அதாவது மദ്രஸா க்ளோஸ் விட்ட மாதிரி, க்ளோஸ் பண்ண மாதிரி. ஆர்வமுள்ள மாணவர்கள் திருப்பி வருவாங்க. ஒரு சிலர் அப்படியே இதுதான் சாக்குன்னு சொல்லி ஓடி போயிருவாங்க, அப்படி சொல்லுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது கல்பை எப்படி ஆக்கியிருக்கானா, இதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போட்ட ஒரு ஒரு பிச்சை தான். அல்லாஹ்வுடைய இறைநேசர் மீது நாம் காதல் கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நம் மீது அதனை அனுமதித்தால் தான் நாமும் அதை அப்படி செய்ய முடியும். அப்படின்னா நமது ஈமான் இருக்கின்றது, அதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கேட்காமல் போட்ட ஒரு பிச்சை தான். இல்லைன்னா எத்தனையோ பேர்கள் அல்லாவே தவறாக விளங்கி இருக்கின்றார்கள், ரசூலை தப்பா விளங்கி இருக்காங்க, அவுலியாக்களை பத்தி கொச்சையா பேசுறாங்க. நாமளே அந்த மாதிரி போடுறதுக்கு அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நேரம் ஆகிவிடும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அழகு பார்க்கின்றான். எப்படி அழகு பார்க்கின்றான் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை அழகு என்று நிர்ணயிக்கின்றார்களோ அவர்களை நம் உள்ளத்தில் வைத்து விட்டான். நம்ம கடவுள் எல்லாம் ஷேகுமார்கள் வராங்க, நம்ம சிந்தனையில எல்லாம் ஷேகுமார்கள் வராங்க, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் ஷேகு இப்படி செஞ்சாங்களோ
செஞ்சு வந்து சர்க்கார் இப்படி சாப்பிடுறாங்க, சர்க்கார் எந்த ஹால்ல உட்காந்து சாப்பிடுவாங்க, எந்த நிலைமையில சாப்பிடுவாங்க, இப்ப சர்க்கார் மெல்றாங்களே எந்த மாதிரி மெண்டு சாப்பிடுவாங்க. சர்க்கார் ஒருத்தரை மெல்லும் பொழுது என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரிதாம்மா தனது சர்க்காரை பத்தி சொன்னாங்க, இந்த மாதிரிதாம்மா எங்க சர்க்கார் மெதுவா மெண்டு மெண்டு சாப்பிட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாமளும் பண்ணணும்னு ஆசையா இருக்கும். அந்த ஆசையை தூண்டுறது அல்லாஹ். இந்த மாதிரி அப்ப வந்து சர்க்கார் அந்த பாயிண்ட் எதுக்கு வைக்கிறாங்கன்னா, எதுக்கு வந்து எல்லா செயலையும் மெதுவாக செய்யணும்னு சொல்லல, ஸ்லோன்னு சொல்லல, ஒரு ஃபோக்கஸா செய்யணும். அப்போ தொழுகையே இருக்கின்றது. பட்டு பட்டுன்னு தொழுகிறதுக்கு பேரு தொழுகை இல்லை. அதுக்கு வந்து பல கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் துமனீனா ஒரு ஒரு பேஷன்ஸோட ஒரு இங்கிலீஷ் எப்படி தமிழ் எப்படின்னு சொல்ல, ரொம்ப வேகமும் இல்லாம நிதானமாக அந்த நிதானமாக செய்ய வேண்டும். அதே மாதிரி தான் தொழுகை மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக செய்ய வேண்டியதுக்கு காரணம் என்னவென்றால், அந்த நிதானம்னா என்னன்னா, அலாபி திக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப், அந்த தத்மஇன்னா அந்த துத்மஇன்னா வரணும்னா, அந்த துத்மஇன்னா இருந்தா என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் திக்ர்ல இருக்கான்னு அர்த்தமாகும். திக்ர் வந்தாதான் தத்மஇன் வரும், அந்த நிதானம் வரும். இப்போ நான் செயல் செய்யணும், மெல்லணும்னு வச்சுக்கோமே. இப்ப மெல்லுதல்ங்கிறது மெல்லுதல் என்பது திக்ரே ஃபைலி, அல்லாஹ்வுடைய திக்ரே ஃபைலி அல்லாஹ்வுக்கு சொந்தப்படுத்தக்கூடிய ஒரு திக்ர் ஆகும். அந்த திக்ரை செய்யணும்னா கூட அது ஒரு நிதானமாக தான் செய்யணும். ஏன்னா அறக்க பறக்க சாப்பிட்டா பசி தீரும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதுக்கு அந்த பசியை உண்டாக்குனா அப்படிங்கிற அந்த ஹிக்மத்து போயிரும். அல்லாஹ் நாடினால் நம்மளையும் ஒரு செடி கொடியாக செடியாக படைச்சிருக்கலாம். அது என்னமோ மென்னு மூலிகைலாம் கிடையாது. காலையில இருந்து சூரியன் வருதா அப்பல இருந்து அதோட லஞ்ச் டைம் ஸ்டார்ட், லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்டிங். அந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் நாள் முழுக்க ஓடும். முழுக்க அதுக்கு உணவு வந்துகிட்டே இருக்கும். ராத்திரில அதுக்கு உணவு கிடையாது. அந்த மாதிரி இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அப்படி படைச்சிருக்கலாம். எந்த ஒரு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வச்சிட்டான், எத்தனையோ பொருட்களை வச்சிட்டான். அந்த 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 சமையல் பொருட்கள் எல்லாத்தையும் சமைச்சு தான் சாப்பிடணுங்கிற ஒரு விதி நமக்கு இருக்கின்றது. வெறும் அரிசியை தின்னா வயிற்றுக்கு நோய் வந்துடும். சமைச்சு சாப்பிடணும், தண்ணியில ஊற வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாக்குன்னு ஒண்ணு கொடுத்துட்டான், டேஸ்ட்னு ஒண்ணு வைக்கணும். உப்பு போட்டா எனக்கே கோவம் வரும், உப்பு போடாம சாப்பிட்டா எனக்கே கோவம் வரும். என்ன இன்னைக்கு உப்பு போடலன்னு நானே கோவப்பட்டிருக்கேன், பல தடவை கோவப்பட்டிருக்கேன். ஜூஸ்ல சீனி பத்தலைன்னு சொல்லி கோவப்பட்டிருக்கேன். டீல சீனி பத்தலைன்னு கோவப்பட்டிருக்கேன். இப்ப இவ்வளவு தேவைகள், ஆசைகள், ஆசைப்பா எதுக்கு வச்சிருக்கானா, ஒவ்வொரு சிருஷ்டிகளில் மாறலாக அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு இத்தனை நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான். இந்த தரிக்கத்தை என்பது சர்க்கார் ஞாபகப்படுத்தி சென்றார்கள். புழக்கம் தான் தரிக்கத். அன்றாட வாழ்க்கையில் புழங்குவது தான் தரிக்கத். இன்னைக்கு நான் எந்திரிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ஞாபகம் உடனே வந்ததுக்காக பண்ணணும். சர்க்கார் சொல்லி கொடுத்தாங்க. பல் வளர்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய திக்ரை ஃபைலி கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பல் வளர்க்குதுன்னா பல் வளர்க்குதல முடிச்சுட்டு அதோட அல்லாஹ் மறந்துடணும்னு கிடையாது. சர்க்கார் சொன்னது பல் வளர்க்குதல். அதுல இருந்து ஒவ்வொன்றா நம்ம ஒவ்வொரு ஆரம் எடுத்து சட்டை போடுறதுல இருந்து, பட்டன் மாற்றுறதுல இருந்து, பேண்ட்ல ஸ்டக்கின் பண்றதுல இருந்து, நடக்கிறதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அன்றாடம் செய்யக்கூடிய செயல்களிலே திக்ரே ஃபைலியை வற்புறுத்தி கொண்டு வந்தால்தான் அது அப்படியே ஜாரியாகும். ஏன்னா எப்படி ஆரம்ப காலத்துல நம்ம உம்மா அப்பா வந்து தொழுக வச்சார்கள். நான் சின்ன வயசுல விரும்பி அல்லாவை விரும்பி ரசூல்லாவை விரும்பிலாம் நான் தொழகவில்லை. எப்பயும் நரக நெருப்புல போட்டுருவான்ப்பா, சுடும், அல்லாஹ் அடிப்பான், கோவப்படுவான் அப்படின்னு பயமுறுத்தி தான் மழை தொழுக வைத்தார்கள். அதன் பிறகுதான் தொழுகையை வந்து ஒரு கடமையாக கல்வி ஏத்துக்கிட்டது. அதன் பிறகு சர்க்காரோட தவஜ கிருபையால் தொழுகை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா காதலாக மாறிக்கொண்டு வருகின்றது. உடனே காதலுக்கா போனா சாத்தியமற்ற ஒரு விஷயமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படித்தான் மனிதர்களை படைத்திருக்கான், கொஞ்சம் சன்னமாக வளருவதற்கு. அது போலவே இந்த தரிக்கத்துறை அமலையும் கொஞ்சம் மனப்பாடமா செய்ய வேண்டியதான். கொஞ்சமாக மனப்பாடம் செய்ய வேண்டியதான். இப்ப ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் இருக்கு. ஒரு சில விஷயங்கள் பார்த்த உடனே நாமளே ஒரு சிந்தனை வச்சுக்க வேண்டியதான். ஃபேன் சத்தம் வருது. ஃபேன் சத்தம் வரும்பொழுது நான் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஆரம்பிச்சிருவேன். பிறர் மூச்சு விடும் பொழுது என் காதுல கேட்கும் பொழுது அப்ப நான் சொல்லிடுவேன், பாத்தீங்களா அந்த நபருக்கு மூச்சு போடுது, அதே மூச்சு தான் எனக்கும் போகுது. ஆனா என்ன, அவர் வந்து அல்லாஹ் இருக்கலாம், ஆனா நிச்சயமாக நான் அல்லாஹ் இல்ல. அதனால நான் இப்ப அல்லாஹ் ஆரம்பிக்க போறேன். ஏதாவது ஒரு வழி, ஒவ்வொரு செக் பாயிண்ட் சொல்லிக்குவாங்கல்ல, இந்த செக் பாயிண்ட பார்த்தா இது செய்யணும், அந்த செக் பாயிண்ட் போனா இங்க டேர்னிங் பண்ணணும், இந்த செக் பாயிண்ட் போனா இந்த பக்கம் டேர்ன் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு சாலையில் இருக்கின்றதோ அது மாதிரி நமக்கும் ஒரு சாலை இருக்கின்றது. அந்த சாலைக்கு பிறகு தரிக்கத்தினாலே ஒரு பாதை தானே. அந்த பாதையில ஒவ்வொரு செக் பாயிண்ட் நம்ம வச்சுக்கணும். இந்த செக் பாயிண்ட் எப்படின்னா அடிக்கடி நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும். தினைக்கும் நான் எந்திருக்க போறேன் இன்ஷா அல்லாஹ், மரணம் வரைக்கும். தினைக்கும் நான் பல்லு விளக்க போறேன், பல்லு இருக்கிற வரைக்கும். தினைக்கும் நான் சட்டப்பட போறேன், எனக்கு ஃபிங்கர்ஸ் இருக்கிற வரைக்கும். தினைக்கும் நான் குடிக்க போறேன்,
நாக்குல டேஸ்ட் இருக்கிற வரைக்கும், இல்ல ஹயாத் இருக்கிற வரைக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் தினைக்கும் நான் செய்யக்கூடிய விஷயங்கள அதை நான் மனப்பாடமா செய்து விட்டேன் என்றால் அந்த திக்ரும் அப்படியே ஒட்டிக்கொள்ளும். அந்த ஒட்டிக்கொண்ட பிறகுதான் அதனுடைய ருசியே உணர முடியும். அதை வந்து ஓரளவுக்கு வந்து வற்புறுத்தி தான் வைக்க வேண்டும். ஏன்னா என்னுடைய நஃப்ஸுக்கு சொல்றேன், லேசான நஃப்ஸு கிடையாது. ஒட்டா எப்ப ஓடலான்னு தான் இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாகுல்ல இந்த மாதிரி ஏன் வற்புறுத்தி அந்த அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்கு. வற்புறுத்தி செய்தல். ஆனால் ஆரம்ப கட்டமாக இருக்கும் பொழுது எல்லாமே கொஞ்சம் வற்புறுத்தி செய்யறது மாதிரி தான் இருக்கும். ஆனா பிறகுதான் தெரியும் அந்த கூட இருந்து நம்மோடு வற்புறுத்தி செய்ய வந்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். அதை பார்க்கும் பொழுது வற்புறுத்தல் மாதிரி இருக்கும். ஆனால் அது உண்மையிலேயே வற்புறுத்தல் கிடையாது. அது வந்து பெரிய ஒரு ரஹ்மத். அது வந்து நஃப்ஸுடைய தீங்குனால அது வற்புறுத்தல் மாதிரி தெரியுது. ஆனால் அது வந்து ஒரு மாபெரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக மிக பிடித்தமான ஒரு செயல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு இந்த முஜாஹதத்து நஃப்ஸ் ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாபெரும் நன்மையான காரியங்கள் அனைத்தையும் அந்த ஒரு முஜாஹத நஃப்ஸை பட்டு தான் ஒரு திரையாக வைத்திருக்கிறான் என்று ஹதீஸும் இருக்கின்றது. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அவங்க கேட்டாங்க, அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, அலி நாயகமே சொர்க்கத்துக்கு எப்படி போறது? 2 ஸ்டெப்னாங்க. இடது கால நஃப்ஸ் மேல வைங்க, வலது கால சொர்க்கத்துக்குள்ள வைங்கன்னாங்க அலி நாயகம். இப்ப இடது கால் நஃப்ஸ்ல மேல வைக்கிறதுன்னா என்ன? இதுதான். நஃப்ஸ கஷ்டப்படுத்துறது தான். தன்னை தானே கொஞ்சம் கஷ்டப்படுத்துதல். ஆனா உண்மையிலே அது கஷ்டப்படுத்துறது கிடையாது. உண்மையிலே அது வந்து இன் ரியாலிட்டி இஸ் நாட் மேக்கிங் யூ டிஃபிகல்ட். நான் என்னமோ இன்னைக்கு நான் வந்து திக்ரை ஃபெயிலி செய்யறதுனால இன்னைக்கு நான் 100 வெள்ளி குறைவா சம்பாதிச்சிட்டேனா? இல்ல என் சொத்துல பாதி போயிருச்சா? இல்ல என் உடல் அங்கத்துல ஏதாச்சும் ஒரு குறைவு ஏற்பட்டுச்சா? என்ன எப்பயும் செய்யற மாதிரி நான் Facebook பார்க்க முடியாது. எப்பயும் செய்யற மாதிரி கொஞ்சம் பாட்டு கேட்க முடியாது. எப்பயும் செய்யற மாதிரி என் என் மனம் போன்ற போக்குக்கு என்னால் என் நஃப்ஸ நான் விட முடியாது. அதுதானே ஒழிய அதுதானே ஒழிய என் மீது எதுவோ ஒரு தீங்குலாம் ஏற்படவில்லை. அந்த தீங்குலாம் ஏற்பட்ட மாதிரி இருப்பதற்கு காரணம் எல்லாம் என்னவென்றால், என்னுடைய மனோ இச்சைகள் தான். என்னுடைய தீங்கு தான். நான் வந்து இது போன்ற தேவையற்ற காரியங்களை செய்து அதையே இயற்கையாக என்னோட நஃப்ஸ் பெற்றுக்கொண்டு விட்டது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதுக்கு ஒரு இன்சான படைச்சான்? வமா ஹலக்கத்தல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் இருக்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தாரீஃப் செய்கின்றார்கள். இல்லா லியரிஃபூன் அல்லாஹ்வை அறிய வேண்டும் என்று. அப்ப அறிய வேண்டும் என்றால் முதலில் அவனை பத்தி நினைக்க வேண்டும். நினைத்த பிறகுதான் அதனை பற்றி அறியவே முடியும். அப்ப இருக்க அறிய வேண்டும்ங்கிறது லாஸ்ட் ஸ்டெப்பா இருக்க, முதல்ல அவனை நினைக்க வேண்டும் என்பதுதான் முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கின்றது. அந்த நினைவே இல்லை. ஏன் ரொம்ப போவானா? தொழுகையில கூட சில நேரத்துல இந்த ஒரு செக் பாயிண்ட் நான் வச்சுக்குவேன். இப்ப கையை உயர்த்தும் பொழுது அல்லாஹ்வுடைய திக்ரே ஃபைலி, குனியும் பொழுது அல்லாஹ்வுடைய திக்ரே ஃபைலி, கையை உயர்த்தும் போது கண் பார்வை அங்க எப்பொழுதும் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. விரலை தஷஹுதுக்கு உயர்த்தும் பொழுது கண் பார்வை அங்க போடுங்க சொன்னாங்க. அப்ப ஏன் கண் பார்வையை போடணும்? அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய திக்ரே ஃபைலை கொண்டு வரணுங்கிறதுக்காகங்கிறது என்னுடைய யக்கீனாக இருக்கின்றது. ஒவ்வொரு விஷயமும் செய்யும் பொழுது அந்த அல்லாஹ் தான் கூட செய்யறான், அல்லாஹ் தான் கூட செய்யறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சொல்றது இல்ல. ஓரளவுக்கு சொல்லலாம். சொல்லி தன்னைத்தானே மையத்து என்று உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக நம்மோடு இருந்து செயல்படுவது அல்லாஹ் தான் என்கிற விஷயத்துல தெளிவா தெரியும். ஏன்னா அல்லாஹ்வுடைய ஃபைல் எப்படி தனியா வச்சு விளங்குறது கிடையாது. தன்னை ஒரு மையத்தாக விளங்கி யக்கீன் கொண்டால்தான் நம்மிலே இருந்து நம்மை நகர்த்தி கொண்டு இருப்பது அல்லாஹ் தான் என்கிற அந்த யக்கீன் வரும். அதைத்தான் வந்து நமது ஷேகுமார் ரொம்ப வலியுறுத்துறாங்க. ஏன்னா இது வந்து இந்த தரிக்கத்துங்கிறது ரொம்ப பிராக்டிக்கலான லெசன். பிராக்டிக்கல் தான் இருக்கக்கூடிய பாடங்களே ரொம்ப கஷ்டமானது பிராக்டிக்கல் தான். இப்ப சயின்ஸ்ல கூட தியோரட்டிக்கல் சயின்ஸ் இருக்கு, பிராக்டிக்கல் சயின்ஸ்ங்கிறது இருக்கு. பிராக்டிக்கல் சயின்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம். யாரும் அதுக்கு போக மாட்டாங்க. ஆனா அதுல தான் சம்பாத்தியம் அதிகம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் எவ்வளவோ இல்முகள் இருக்க இந்த பிராக்டிக்கல் இல்முல அல்லாஹ் நம்மை சேர்த்து அணைத்துக் கொண்டான். அவர்களைத்தான் அவ்வாறு இருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவுலியாக்கள்னு சொல்றான். நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த பாதையில் அழைத்து கொண்டு வந்து விட்டான். நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைவிட்டு விட போவது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்கனவே நமக்கு ஒரு ஷேர் கொடுத்துட்டான். அது மட்டும் இல்லாமல் எப்படிப்பட்ட ஒரு ஷேர் கொடுத்துட்டானா, அன்றாடம் நமது ஷேர் நமக்கு போன் கேட்கறாங்க. உடல் சௌரியமா கேட்கறாங்க, உள்ளம் சௌரியமா கேட்கறாங்க, வீட்டுல எல்லாம் சௌரியமா கேட்கறாங்க, நல்லா சாப்பிடுறீங்களா கேட்கறாங்களே, திக்ர் செய்தீங்களா கேட்கறாங்க, நம்முடைய கல்புடைய நிலையை பத்தி கேட்கறாங்க, நம்ம தினையும் அசைறோமே, சாப்பிடும்போது திக்ரை ஃபெயிலி செஞ்சோமான்னு கேட்கறாங்க. அவ்வளோ நுணுக்கமாக நம்மை கவனிக்கக்கூடிய ஷேகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த மாதிரி ஒரு கவனிப்பு பலருக்கு கிடைக்காது. அவ்வளவு பெரிய மாபெரும் பொக்கிஷத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு நம்மை கண்ணியப்படுத்துகின்ற நாம் கவனிப்போம்.
அதன் போலவே சர்க்கார் அவர்களுடைய கல்பு குளிரும் அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரும் அந்த மாதிரி ஒரு முரிதாக்குவானாக. ஆஹிரு தஅவாஹும் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நியமித்தமாக மூமினாக, இன்னும் மூசினாக, இன்னும் முத்தகீனாக, நியமித்தமாக முக்கர்ரபீனாக, வாசியனாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்க நாடி விலை மதிக்க முடியாத பொக்கிஷமான அல்லாஹ் அறியக்கூடிய பாக்கியமான அந்த நிலைகளை நமக்கு கொடுப்பதற்காக அல்லாஹ் நமக்கு ஒரு காமிலான ஷேகை கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஷேகு நமக்கு கிடைக்கலன்னு சொன்னா நம்ம இறைஞானம் என்று விளங்கவும் முடியாது. ஷேகு கிடைக்கல, இறைஞானத்தை வழங்கவும் முடியாது. இறைஞானம் என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த ஞானங்களை அல்லாஹ் தஆலா கொடுக்க நாடி ஒரு ஷேகை கொடுத்தான். நிறைய நமக்கு கேள்வி நிறைய வரும். கிடைக்கிறதுக்கு வந்த பிற்பாடு மற்ற மக்களை பார்த்து பார்த்து அதாவது கம்பேர் பண்ணி நமக்கு நிறைய கேள்வி வரும். சொல்றது 5 நாள் இருந்தாங்க, 5 நாள் சில பேர்கள் தினந்தோறும் போனோம், சில பேர்கள் வந்து வரலை, வேலை காரணம் வராமல் இருக்கலாம், அல்ல அலட்சிய போக்குள்ள வராமல் இருக்கலாம். இல்லை பார்த்துக்கலாம். இப்போ என்ன எப்பவும் சொல்றதாங்க சொல்றாங்க, எந்த மனநிலையில் உள்ளவங்களும் இருக்கலாம். இது எல்லாமே நம்முடைய மனசுடைய காரணம். ஈமான்லாம் என்ன? மனதிலே தள்ளிப்படுத்துவது. இப்போ அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு காரணக்காரர்களுக்கு வளர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரே மாதிரி வேலை செய்ய படைக்கிறார். அல்லாஹ் தஆலா எதற்காக படைத்தான் என்பது அவனுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. நம்மளுக்குள்ள என்ன வேலை நடக்கும் நமக்கு தெரியாது. அழகான ஹதீஸ் பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, 2 கையில 2 புக்கு இருந்துச்சு, கிதாப் இருந்துச்சு. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சொல்லுங்க என்ன கிதாபு? வலது கையில் உள்ள கிதாப் பார்த்து சொன்னாங்க, இது சொர்க்கவாசிகளுடைய பேர். கியாமத்தில் வரக்கூடிய எல்லா சொர்க்கவாதிகளுடைய பேரும் இதில் இருக்குண்ணா. இடது கையில் உள்ள புக்கு கிதாப் நரகவாதிகள் லிஸ்ட். நரகவாதி யாரெல்லாம் கியாமத்து வரலும் நரகவாதியாக இருப்பாளோ அவர்களுடைய பேர் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சொல்லலாம், எங்கள் பேர் தான் வந்துருச்சுல்ல. ரொம்ப ரொம்ப அழகான ஹதீஸ். அவங்க நிச்சயமா அந்த ஈமான் வரணும் நமக்கு. சொர்க்கவாதியும் வந்துருச்சுல. இப்போ நான் உங்கள் முன்னால் உட்காந்துருக்குறேன், இப்போ நம்ம ஷேக் தேடி வந்திருக்கிறோம், தாலிமுக்கு தரோம், திக்ர் செய்கிறோம், ஃபிக்ர் செய்கிறோம். அந்த ஹதீஸ் என்ன சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்களோ, அவங்க என்ன கேட்கலாம் சஹாபாக்கள், நாங்கள் ஏன் அமல் செய்யணும்? சொர்க்கவாதி லிஸ்ட்டில் நாங்கள் பேர் வந்துருச்சுல்ல, அந்த மாதிரி பேரை அழிக்க மாட்டான்ல, சிரமால இருக்குல்ல, நாங்கள் ஏன் அமல் செய்யணும்? நாங்கள் செய்யாமே சொர்க்கவாதியாக போயிடலாம் இல்லையா? அல்லாஹ் லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டானே அப்படின்னு கேட்டான். அப்புறம் சொன்னாங்க, நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்களோ அதை நீங்கள் செய்வீர்கள்னு சொன்னாங்க. எதற்காக நீங்கள் படைக்கப்பட்டீர்களோ அதை நீங்கள் நிச்சயமாக செய்வீர்கள். இப்போ சஹாபி இருக்கார், தரிக்கிறதுக்கு வந்த பிற்பாடு அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள். ஓல்டு ஏங்க ஓடலாம் நீங்க? தரிக்கிறதுக்கு வந்து பெரிய பிரச்சனை வரும். இதே கார்ல சர்க்காருடைய போட்டோ வச்சிருக்காரு, பார்த்து சொல்றாரு, சர்க்கார் கிருபை செய்யுங்க. கடைசியில் இருந்த கடையெல்லாம் போச்சு. என்ன என்னமோ தெரியல, சர்க்கார் ஒன்றும் போகல. என்ன சர்க்காரை பிடிச்ச ஒன்றும் ஆக போறது இல்லையே, ஒன்றும் ஆகலையே. திரும்பதான் சர்க்கார் விட்டு போகல. ஏங்க போகல நீங்க? என்ன காரணம் கேட்டுக்கிட்டோம்னா, அதில் நிச்சயமா வழங்கணும். ஸ்டேயை கைப்பிடிச்சதுனால குபேரன் ஆக முடியாது. ஸ்டேயை கைப்பிடிச்சதுனால குபேரன் வந்து நிச்சயமாக நம்மளுடைய தாழ்மலைக்கு போக மாட்டோம். ஸ்டேயை கைப்பிடிச்ச நோக்கம் என்னங்க? ஈமானே வலுப்படுத்த. அதுக்குதான் ஸ்டே. அல்லா யாரு, அல்லா ரசூலுல்லாஹ் யாரு என்பதாக விளங்கி நாம் அதில் இபாதத் செய்யணும், அமல் செய்யணும். அதுக்கு வேண்டி தான் ஸ்டே. இல்மு இரஃபானோட ஞானங்கள் தெரியாம நாம் இல்மு இரஃபானங்களை பற்றி பேசவும் முடியாது.
அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான் இல்லையா? அப்ப யாருக்கு இதுல வந்து ஒரு பிடிப்பு வரும்னு கேட்டு சொன்னா, அல்லாஹ் ரசூல் அறியணும், அடையணும், ஆலமே ஆகராவில் நம்ம குபேரனா இருக்கணும், கேள்வி கணக்கெல்லாம் சொர்க்கம் போகணும், கபருடைய விசாலமான வாழ்க்கை வேணும், எல்லா ஆலமே ஆகரா யார் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க தான் தரிக்கத்தில் இருக்க முடியும். துனியாவுக்காண்டி தரிக்கத்தில் வந்தவர்கள் நிச்சயமாக தரிக்கத்தோடு போயிடுவான். நிறைய பேர் பார்த்தாச்சு. எவ்வளவு பேர் வந்தாங்க, எவ்வளவு பேர் காணா போயிட்டாங்க. சஹாபாக்களோட வாழ்க்கையில பாருங்க, அபூ ஜஹல் மற்றவங்களாம் சொன்னாங்க, லே இது முஹம்மது ரசூலுல்லாஹ் கல்மணி நாயகத்தை நீ ஈமான் கொள்ளாத, நீ ஏழையா போயிடுவ, இருக்கிற காசுலாம் போயிடும் உனக்கு, எங்கிட்ட வந்துரு, நான் குபேரனா இருக்கிறேன் என்று சொல்லி எவ்வளவு பேர்கள் மறுபடியும் திரும்ப போயிட்டாங்க. ஈமான் கொண்டவங்க திரும்ப போயிட்டாங்க. ஈமான் கொண்டு திரும்ப போயிட்டாங்களா இல்லையா? 2000 பேர் போயிட்டாங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில மக்கா எத்தனை பேர் இருந்தாங்க? கொஞ்ச பேர் தான். 2000 பேர் ஈமான் கொண்டு திரும்ப போயிட்டாங்க. ஏன் பண்ணாங்க? கஷ்டப்படுவீங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். சஹாபாக்கள் யாரு குபேரனா இருந்தா? குறிப்பிட்ட எண்ணிக்கையில தான் இருந்தார். அவ எல்லாரும் துனியாவோட வாழ்வுக்காக என்ன செஞ்சாங்க? ஈமான் விட்டு போயிட்டான், மறுபடியும் காசுல போயிட்டான். அப்ப துனியாவுக்காண்டி வந்தவர்கள் என்ன செய்வாங்க? நம்மளுடைய தரிக்கத்திலே அதே மாதிரி தான். எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க காலங்காலமா, கஷ்டம் போகல, துன்பம் போகல, துயரம் போகல என்று நினைக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க? அலட்சியம் ஏற்பட்டு போகும். அந்த முகமது ரஃபீக் துபாய் நல்லா இருந்தார். சிங்கப்பூர் வந்து மாட்டிக்கிட்டார். அவர் ஆசை, சிங்கப்பூர் போனால் 1க்கு 60 கிடைக்குது, துபாய் போனால் 15 தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி வந்தார். ஒரே கஷ்டம். ஆனா அவர் போகல, அல்லா விட்டு போகல, அல்லா ரசூல் விட்டு போகல, ஸ்ட்ரகிள் பண்றாரு. அல்ஹம்துலில்லாஹ். என்ன இது வாழ்க்கையில் இது தரிக்கிறதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றேன், வேற ஒண்ணு. தரிக்கத்துடைய வாழ்க்கையை ஈமான் கொண்டு நாம் அல்லா ரசூலுடைய சேகை நாம் அதாவது வந்து முஹப்பத் வைக்கிறதுனால நம்மள குபேர வாழ்க்கை திடீர்னு வந்துடாது. எல்லாம் கொஞ்சமா கொடுப்பான், அதை நிக்கணும்ல. எவ்வளவு பேர் போயிடுறாங்கல்ல, அதெல்லாம் கொடுக்க மாட்டான்னு இல்லை, நிச்சயமா கொடுப்பான், அதையும் கிடையாது. வாழ்வு நிச்சயமா கொடுப்பான். அல்லாஹ் மறந்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும்போது அல்லாஹ் சொல்ல கொடுக்க மாட்டானா? நிச்சயமா கொடுப்பான். அந்த அளவுக்கு நம்மளுடைய கல்வில வந்து எக்கின்னு வரும். அதான் முக்கியம், நிச்சயமா கொடுப்பாங்கிற எக்கின்னு வரும். அதே மாதிரி சஹாபாக்கள் எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டார்கள், துன்பப்பட்டாங்க. அவங்க வீட்டுல எப்படி ஆயிடுச்சு? தங்க பாலங்கள் குவிஞ்சு கிடைச்சு. அந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அதே மாதிரி நம்முடைய ஈமான் என்ன வரணும்? நமக்கு அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத்தையும் உண்டாகும். நம்ம நிறைய வழக்கங்கள் சர்க்கார் மூலியமா கேட்டோம். நம்முடைய ஈமானை வலுப்படுத்தக்கூடிய விஷயங்கள், நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், என்ன மாதிரியான முகப்பத்தை உண்டாக்கணும், முதல்ல யாருடைய முகப்பத்தை உண்டாக்கணும்? ரசூலுல்லாஹ்வுடைய முகப்பத்தை உண்டாக்க சொல்றாங்க. முதலாக பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்குறதுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல முடியாது சொல்லணும், முஹம்மது ரசூலுல்லாஹ் உயிர்களை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் நமக்கு வழங்காத செய்திகள் தான். கேட்டிருப்போம், எப்பாச்சும் கேட்டிருப்போம், இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டுருப்போம். இப்ப நமக்கு ஆணித்தரமா வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு. கல்மணி நாயகத்துடைய காந்தானை நேசிங்க, சேகுமார்கள்லாம் அவங்களுடைய காந்தான் தான், அதுவுமே கிடையாது. நேசிக்க சொல்றாங்க, அதான் நமக்கு ப்ரூஃப். மூன்றாவது நீங்க என்ன சொன்னாங்க? குர்ஆன் ஓதும். 3 விஷயம் தான் சொல்லி காமிச்சான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்கன்னு அவங்க சொல்லல. முஹம்மது ரசூலுல்லாஹ் மெஞ்சி சொல்லுங்க, அது போல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. எங்களை அல்லாஹ் வழங்க வச்சது அவங்க தானே. அவங்க இல்லைன்னா யாரும் அல்லாஹ் பத்தி தெரியும் எனக்கு. சஹாபாக்களே சொன்னாங்க, யார் சொல்ல நீங்க இல்லைன்னா அல்லாஹ் பத்தி யாருக்கு தெரியும்? நீங்க தான் அல்லாஹ் காமிச்சு கொடுத்தீங்க, அல்லாஹ் யாரும் வழங்க வச்சீங்க என்று அல்மேல மஹப்பத்தா இருந்தார். இதெல்லாம் நமக்கு போதனைகள். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் எப்படி வரும்? எப்படி கொண்டு வர்றது? ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும், ரசூலுல்லாஹ்வை பின் துயரணும். இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. எப்படி பின் துயருவது? எப்படி நேசிப்பது? ரசூலுல்லாஹ்வை நேசிப்பது நல்லா சொல்லிருக்காங்க. அதனால தான் சுன்னத்தே ரசூலை நாம் அலட்சியப்படுத்த கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி, அவர் என்ன செய்தார்களோ அதை செய்யணும், எப்படி தொழுதார்களோ அப்படி தொழுகணும், எப்படி இதுக்கு செஞ்சாங்க, எப்படி பிறர் கூட பழகினாங்க, எப்படி உதவி செஞ்சார்கள், எப்படி குற்றங்குறையை மன்னித்தார்கள்,
எல்லாமே நமக்கு முன்மாதிரி வரணும். அதுக்கு மாற்றமா நடந்தா ரசூலோட மஹப்பத் இல்லைன்னு வாழ்க்கையில பாக்குறோம். ஒரு சாஹிபி ரசூல் அருமநாயகம் பயணம் செய்யறாங்க. என்னமா வராங்களா? வரலையா? வரதை வச்சுதான் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணணுமா? அவங்க சொன்னாங்க ஃப்ரீயா இருந்தா கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு சஹாபி. உங்களுக்கு பயந்துட்டு போக மாட்டார். நிச்சயமா இருப்பேன் பதில் வரும். விடுங்கிறாரு போறேன்னு அர்த்தம். என்ன சொன்னீங்க? என்ன சொல்றது? எப்படி போறது? நான் இங்கதான் இருப்பேன்னு சொன்னதான் தான் இருக்கீங்களா? நாங்கெல்லாம் இருந்தா வேஸ்டா? சொல்றேன் உரிமையில தான் சொல்றேன். இப்ப எல்லாம் வந்திருக்காங்க இருக்கு ஆசை போட்டு யாவத்தை போட்டு வந்துருக்காங்க. எல்லாருக்கும் வேலை இருக்கு. போனா எல்லாரும் சம்பாதிக்கலாம். எல்லாத்தையும் ஒண்ணு சொல்லாம எந்த பண்ணா ஒண்ணு சொல்லிருக்க மாட்டாரு. சொன்னதுனால இவ்வளவு வேணா போக முடியாம போயிடுச்சு. போனா கூட வேலை இருக்குன்னா போனா அசல் போங்க காசு 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 அனுப்புவாங்க. ஆமா சர்க்காரு சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா வச்சிருக்கோம். அவங்கதான் நாங்க தைக்கிட்டாங்க தெரியாதனாலதானே யூஸ்வலா வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இல்ல குழப்பம் சர்க்காரு இல்ல குழப்பம். ஆமா அவங்களுடைய மனநிலையை பொறுத்து அவங்களுடைய அந்த ஆள் வந்து அங்கேயே ஜாவதி இல்ல ஜாவதி தான் சொல்றேன். சர்க்காரம் தெரியாது. இன்னைக்குதான் டிராவலிங் வர போகும்போது எல்லாரும் அங்க வந்து புது வைக்கிற மாதிரி வைக்க முடியாத நாங்க ஒரு அதுதான் இந்த வரலாற்றுக்கு காரணம், வேற ஒண்ணும் இல்லை. வரலாற்று காரணம் பரவாயில்ல. அவங்க வந்து வரவேண்டாங்கன்னா வந்துருங்க அப்படி சொல்லலையே. அது கண்ணு முடிச்சிருக்காங்க பிரயாண சிரமம். அப்பெல்லாம் 2 நாள் கார் பிரயாணம் ரொம்ப டயர்டு. முன்மாதிரி நமக்கு வேணும். அப்பதான் ரசூலுடைய மஹப்பத் வரும். ஈமான் கொண்ட நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா தான் அல்லாஹ்வுடைய மஹப்பத் வரும். ரசூல் என்ன சொல்றாங்க? என்னுடைய அந்த வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம செய்யறோம் இது செய்யலை என்ன பாகுபாடு கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் செய்யணும். அப்பதான் நமக்கு ரசூலுடைய மஹப்பத் கிடைக்கும். ரசூலுடைய மஹப்பத் எங்கிருந்து வரும்? இறைஞான போதனைகள்ல ஆத்மீகத்துல நிறைய வழங்க வேண்டியது. அது வழங்கினாத்தான் நமக்கு இஸ்திகாமத்தான ஈமான் வரும். அல்ல நம்ம கொண்டு வந்த நோக்கம் என்ன, பயத்துடைய நோக்கம் என்ன எல்லாம் விளங்கி இருந்தாலும் நம்ம அதோடைய ஈடுபாடு ரொம்ப குறைவா இருக்கும். அதனாலதான் நமக்கு பலகீனம் ஏற்படுது, ஈமான்ல பலகீனம். அப்ப அதை சரிப்படுத்துறதுக்காக வேண்டிதான் நம்ம ஈமானை பத்தி வழங்க வேண்டியது. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் குர்ஆன்ல, நான் உங்களை படைத்த நோக்கம், உங்களை ஹயாத்தையும் மூத்தையும் கொடுத்த நோக்கம், நீ வாழக்கூடிய காலம் வாழ்க்கை வாழ்றீங்களா இல்லவே சரள வாழ்றீங்களா, அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்டு நடக்கிறீங்களா இல்ல மாத்தமா நடக்கிறீங்களா என்பதை பார்க்கத்தான் உங்களுக்கு ஹயாத்தை மௌத்தையை கொடுத்தாங்க. அப்ப ஹயாத் மௌத் என்னமே அல்லாஹ்தான் கொடுத்துருக்கோம். நாம வரல, நாம போக போறதும் இல்லை. அல்லாஹ் நாளை எப்படி கொண்டு வந்தான், நாளை எப்படி கொண்டு போவோம். அந்த ஈமானை பத்தி வழங்குறது ஆசை நமக்கு மிந்தி ரொம்ப முக்கியம் தான். ஈமானை பத்தி வழங்குறதுக்கு என்ன வேணும்? கல்புல ஆசை வேணும். அல்லாஹ் யார், ரசூலுல்லாஹ் யார், நம்ம அல்லாஹ் ஏன் கொண்டு வந்தோம், நமக்குள்ள அல்லாஹ் ரசூல் எப்படி இருக்கிறாங்க, நம்முடைய ஈமானுடைய உயிர்கள் எப்படி,
சாலிகளுடைய ஈமான் என்ன? அழகான செய்தி, அடிக்கடி சொல்லக்கூடிய செய்தி தான். அவங்களும் சொன்னாங்க. சாலிகளுடைய ஈமான் என்ன, சுஹதாவுடைய ஈமான் என்ன, சித்திக்கினுடைய ஈமான் என்ன, அன்பையாவுடைய ஈமான் என்ன, இதை விளங்கினா தான் நான் முன்னேற்ற பாதைக்கு போக முடியும். துணியாவோட முன்னேற்றம் தெரியுது, துணியாவோட படிப்புல முன்னேற்றம் தெரியுது. பிரைமரி செகண்டரி படிக்கிறோம், டிப்ளமா டிகிரி படிக்கிறோம். அப்ப இறைஞான போதனைகள்ல ஈமான் கொண்ட நாம் நமக்கு அந்தஸ்து என்ன? சாலிஹின்னா சோதாவா, சித்திக்கின்னா அன்பியா. இந்த ஈமானை நாம் சூழ்ச்சிக்கு பார்க்க சொல்றோம். நம்ம எதில் இருக்கிறோம் இல்லையா? அப்பதான் முன்னேற்ற பாதையில போக முடியும். இது எல்லாமே நமக்கு டிப்ளமா டிகிரியோடைய பாடம், பிரைமரி செகண்டரி பாடம் இல்லை. இறைஞானம். நம்மளோட தொழுகை பற்றி பாருங்க. நம்ம தொழுகிறோம், யாருக்கான தொழுகிறோம்? அல்லாவுக்கா. அல்லாவுக்கா தொழுகக்குள்ளனா அல்லாவோட சிந்தனையை தொழுகிறோமா? தகவல்கள்னா அல்லாவோட சிந்தனை வருதா நமக்கு? துணியால தான் மூழ்கி கிடக்கிறோம். கையை கட்டிக்கிட்டு சிந்திக்கிறோம். தகவல் கட்டலாம் வீட்டில் உட்காந்து சும்மா சிந்திக்கிறோம். அங்கே தகவல் கட்டிக்கிட்டு அதவா சிந்திக்கிறோம். எதை சிந்திக்கிறோம்? கை கட்டிக்கிட்டு அதவா துணியா பற்றி சிந்திக்கிறோம். பொருட்கள் வாங்குற பிரச்சனை, கடன் பிரச்சனை, எல்லாத்தையும் அங்கதான் சிந்தனை வருது அதிகமா. அளவா உட்காந்து சிந்திக்கிறோம். எதை சிந்திக்கிறோம்? துணியா பத்தி. இந்த மாதிரி தொழுகை அல்லக்கு தேவையா? அதுக்காக தொழுக சொன்னா இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் நமக்கு அதுல வந்து ஈடுபாடுகள் வரும். நம்ம தொழுகை நமக்கு ஒரு நிரூபணமா இருக்கு. அதே மாதிரி வாழ்க்கை, கணவன் கூட, மனைவி கூட, பிள்ளைகள் கூட தொழில்துறை எப்படி செய்யணும், எப்படி நடக்கணும், கொடுக்குவாங்க எப்படி வச்சுக்கணும், பிறகு எப்படி மன்னிக்கணும், பிறகு எப்படி உதவி செய்யணும், எல்லாமே ரசூல்லாவுடைய முன்மாதிரியா வந்தால் தான் நம்ம ரசூல்லாவுடைய மஹபத் வந்ததா அர்த்தம். நீ ரசூல்லா மஹபத் வந்தாலே போதும், அல்லா தன்னாலே மஹபத் வைப்பான். அல்லாஹ் ஒரு வேலையே கிடையாது. என்ன வேலை கிடையாது? ரசூலை நேசிக்க உள்ளவர் அல்லாவும் நேசிப்பான். அதுவுமே கிடையாது. அல்லாஹ்தால கொடுக்கக்கூடியவன், ரசூல்லா பங்கு வைக்கக்கூடியவன். தெரிஞ்சு போச்சு. நல்லா பங்கு வைக்கிற கையில தான் நம்ம கெஞ்சணும். அதில் மொத்தமாக நல்லா கொடுத்துட்டானே ரசூல் நீங்க பங்கு வச்சுங்கன்ட்டு. பங்கு வைக்கக்கூடியவர்கள் தான் ரசூல் தான். நல்லதுதான் அவனுடைய ரசூல். ஏன்னா இதெல்லாம் நம்ம விளங்கினா தான் நமக்கு அது ஈடுபாடுகள் வரும். ஈமானுடைய பாடங்கள் ரொம்ப முக்கியம். ஈமான் ஒன்று இருக்கு, அதுக்கு மேலே இன்னொன்று இருக்கு, காதல். காதல் எப்போ வரும்? லைலாமஜன் கதை யாரும் சொல்லுவாங்க. லைலாமஜனுடைய சரித்திரங்கள் நமக்கு நிறைய தெரியும். லைலா கண்ணகரன் இருப்பா. அவள் போய் காதலிக்கான் மஜ்னு. வேலை பொண்ணு கிடைக்காம தான் காதலிக்கான். நிறைய சொல்றாங்க, என்னடா நீ இவ்வளவு அழகு இல்லாம இவ்வளவு பேர் காதலிச்சிய, வேற பொண்ணு உங்கள்ல வச்சுப்பாரு. அப்பதான் லைலாவோட அழகு தெரியணும். என்ன சொன்னா? அதே மாதிரிதான் அவுளியாக்கள், மகான்கள், நாலாக்கள் அவங்களுடைய கண்ணை நம்ம கண்ணில் வைக்கிறாங்க. அதுக்கு பயிர் கொடுக்குறாங்க. கண்ணை வச்சு பாருப்பா, என் கண்ணை வச்சு பாரு. என்ன கண்ணு? இல்மு கண்ணை வச்சு பாரு. அப்பதான் ஹக்கு தெரியுங்க. எங்க அல்ல ஹக்கு தெரியுது? எல்லா ஆளும் பொம்பளை ஆம்பளை தான் தெரியுது. அந்த கவலை வரல. அதனால சர்க்கார் ஓதுறாங்க. அல்ல அவங்க தகிர் குழுபனா பினூரி மாரிஃபத்திக்கு அப்பதான் தியானம். இந்த கல்வியில பாடமாயிடுச்சு. தினந்தோறும் ஓதத்தான் செய்யறோம். அப்படி யாரில் ஒரு நல்லாத சிந்தனை விட்டு நீ கல்வி பாதுகாக்க எந்த முயற்சியும் செய்யறது இல்லையா? அப்ப மனப்பாடமா ஓதிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான் செய்யுது. அதே மாதிரி ஈமாவுடைய பாடமா அப்படிதான் மனப்பாடமா ஓதுறோம். யாருக்கு சுகுதுங்கிறோம், கேட்கறது ரொம்ப அழகா இருக்கு. பெரிய பெரிய பேச்செல்லாம் பேச நினைக்கிறோம். அதோட ஹக்கீக்கத்து வழங்க மாட்டேன். அப்படி வழங்குறதுக்கு என்ன வேணும்? ஆசைமின்றி வேணும். இறைஞானத்துல நமக்கு முக்கியமா வேண்டியது ஆசை தான். அந்த பிரிய வேணும். அறிந்தே தீருவேன் என்ற வயலாக்க பெறவும் முடியாது. அடிப்படை இல்லாம இரவு பல சாப்பிட்டு செய்யறாங்க. பிள்ளை எல்லாம் பார்த்து பிள்ளைலாம் நீங்க மாற்றான பிள்ளைகள
படிப்பு படிப்பு படிப்பு. ஏன் படிப்பு முக்கியத்துவம் கொடுத்து ஆகிரத்தோடைய சிந்தனையை எடுத்தான். போல வாழ்க்கையில் அதெல்லாம் முக்கியமான விஷயம். எடுத்தான். நம்ம இப்போ என்ன செய்ய திரும்ப ஆகிரத்து பக்கம் நம்ம திருப்புறோம். சேகுமான் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் பக்கம் திருப்பலாம், வேற ஒண்ணு இல்லை. அதனால ரெண்டையுமே நமக்கு வேணும், துனியா வேணும் ஆகிரம் வேணும். ஆனா துனியா இருக்கிற அளவுக்கு ஆகிரம் நம்மகிட்ட இல்லை. 100% இருக்கணும், இது ஒரு 10% இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பலகீனமா இருக்கும். உயிர்கள் வளங்கலை, முகத்துக்கு பின்னால் வாழ்க்கை இருக்குன்னு ஒரு நம்ம வளங்கலை, நிரந்தரமான வாழ்க்கை அதுதான் வளங்கலை. ஒரு மகான்ல போய் கேட்டான், கனவுக்கு நினைவுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம கனவு கண்டுட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான கனவுகள் இருக்கு. துணியால வாழ்க்கையில வெற்றி பெறணும், நிறைய காசு சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், இதுதான் கனவா இருக்கு. நினைவு கனவு எல்லாமே அப்படியே போகுது. என்ன சொல்றாரு மகான் அவரு, எப்படி கனவு கண்டு முடிச்சோன்னு ஒண்ணு இல்லாம போச்சோ, அதே மாதிரி துணிமால வாழக்கூடிய நாம ஒண்ணு இல்லாம தோடும். கனவுல எல்லாம் வருது, முடிச்சா என்ன போயிடுது, ஒண்ணும் இல்லை. எல்லாம் கனவா போயிடுச்சுல. துனியா என்ன, எல்லாரும் கனவு காண்றோம், முகத்து வந்துச்சுன்னா என்னாச்சு, எல்லாம் கனவு. அந்த துனியா தான் நமக்கு கண்ணுக்குள்ளாக தெரியுது. அதுதான் வாழ்க்கையில முக்கியம், வளர்ந்துரும், அதிலே ஈடுபட்டு இருக்கிறோம். அல்லாவுக்கு நேரம் ஒதுக்குறதே இல்லை. இப்போ இதெல்லாம் நமக்கு விழிப்புணர்ச்சி உண்டாக்குறாங்க சேகமா, நம்ம ஞாபகப்படுத்துறோம். அதுல நம்ம பத்தி பிடிச்சுக்கணும். இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் அல்லா நமக்கு கொடுக்க மாட்டோம். அவுளியாக்கள் நாதாக்கள் வர்றது முக்கியமான காரணம் அவங்களுக்கு. தாசர்காருடைய இவங்களுக்கு தாசர்கார் அவங்களுக்கு 100 கோடி ரூபாய் சொத்து. நீ உட்காந்துக்க சாப்பிட்டு கவலைதான் சரி, உரிமை கொண்டாட முடியும். 100 கோடி ரூபாய் சொத்து தான் எப்போ, 50 வருஷம் மிஞ்சி. இப்போ எவ்வளவு இருக்கும், 1000 கோடிக்கு முன்னும் கூட இருக்கும். அந்த அளவுக்கு சொத்து இருக்கு அவங்களுக்கு. நான் சொந்தமா அனுபவிக்கிறேன் பக்கம். அந்த அளவுக்கு மனநிலை வந்துருச்சு. நான் நிறைய பேருக்கு அதுக்கு வருவாங்க, அஞ்சு பிள்ளை ஹசரத் ஆக்கிட்டான். நான் கேட்டேன் ஒரு நாள், எங்க உங்க வாப்பா அந்த மாதிரி 5-6 பிள்ளை பெற்றாங்களே, 5-6 பிள்ளை ஒரு ஆபீஸ் ஆலிமா இருக்குது, துனியா பக்கம் போகணுமே ஆசையை முக்கியம் கிடையாதா? கொஞ்சம் உங்க கல்வியில் ஆசை டாக்டரா போகணும், லாயரா போகணும் அப்படி ஆசை புராண வழங்கின பிற்பாடு துனியாவை தேடக்கூடிய ஆசை போயிடுச்சு. ஏன் கேட்டால் அல்லா கொடுப்பான்னு எச்சம் வந்து இருக்கிற வாழ்க்கையை கூட சந்தோஷமா இருக்கிறோம். நான் எங்களுக்கு கஷ்டம் கிடையாது, அதாவது வந்து கடன் கிடையாது, நான் நிம்மதியா இருக்கிறோம்னு சொல்றோம். ஈமான் வலுவடைஞ்சிருக்கோம். ஆசை வரமா நம்ம பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு சொல்லலாம். சொல்றாங்க எங்களுக்கு நான் சுபர் 100 7 பிள்ளைகள் படிப்பு பிரைமரி, செகண்டரி, டிப்ளமா, டிகிரி. அது போல கல்யாணம் முடிச்சுட்டு உடனே ஹவுசிங் போர்டு வீடு, அது போல கடன் முடிஞ்சு போச்சு. நம்ம வாழ்க்கை முழுக்க கடன்லேயே ஓடுது. முடிச்சு பார்த்தா 70 வயசு 80 வயசு. என்னடா அதை அனுபவிச்சு எங்க கடன் அடைக்கிறதுக்கே நேரம் போயிடுச்சு. இப்போ நிறைய பேர் கிரே பேரை ஓட்டுறாங்க, காசு பத்தலன்ட்டு கடன் அடைக்கிறதுக்காக வேண்டி. அப்படிதான் உங்களை சொல்லலைங்க, கிரேப் ஓட்டுறவங்க பத்தி சொல்றேன். வருமானம் பத்தாம கிரேப் ஓட்டுறாங்கன்னு சொன்னேன். நீங்க வருமானம் பத்தாமையா ஓட்டுறீங்க சொல்றேன். இந்த அளவுக்கு தீபனுடைய வாழ்க்கை ஸ்ட்ரெஸ்ஸா பற்றி சொல்ல வரும். இதெல்லாம் பெரிய இருந்தா தான் நீங்க யோசி. கடன் முழுக்க 20 வருஷம் 30 வருஷம் நீங்க 20 கடன் அடிக்கிறேன். கடன் அடிச்சு முடிச்சது கிட்ட 55-60 ஆயிடுது. அதுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியும்னால வாலிபம்லாம் போயிடுது. தஸ்மி அப்பதான் தஸ்மி உள்ள பாக்கலாம். அது வரையும் அந்த பக்கம் போறது காசு போயிடுது. கடன்ல வந்து பெரிய பிராண்ட்
அப்படி ஈமான பறி கொடுக்கறதுக்காக ஒரு பிளான் முக்கியப்பட்ட இந்த ஊர்ல இஎம்ஐ இருக்கு, இதுவும் பிளான் தான். ஊர்ல இஎம்ஐ மாசம் மாசம் இன்ஸ்டால்மெண்ட் இஎம்ஐயா? எல்லாம் ஒரே பிளான் தான். உங்களை கடனாளி ஆக்கிறதுக்கு எல்லா பொருளும் சேர்ந்து சரி. அதுவும் இல்லாம முக்கியமா முஸ்லிம்களுக்கு வந்து அந்த பெரிய பலகீனம் வந்துருச்சு. எல்லா பக்கம் போகாத அளவுக்கு துனியா போட்டு அமுக்கு. என்ன, நான் எல்லாத்தையும் சொல்றேன் பிள்ளைட்டுலாம், இந்த விசா கார்டு மட்டும் வாங்காதீங்க. விசா கார்டு மாதிரி ஒரு ஒரு அக்கிரமான ஒரு செயல் எதுவுமே கிடையாது. கிரெடிட் கார்டு என் மாவட்டம் சொல்லிட்டேன், எல்லா மாவட்டம் எல்லா கார்டெலாம் கொடுங்கப்பா, திரும்ப வச்சுக்காதீங்க. அந்த பிள்ளைகள்லாம் தெரியாம வாங்கிட்டான். அவன் எவ்வளவு மோசமானது அது. இதெல்லாம் நமக்கு விழிப்புணர்ச்சி வராது. நான் அனுபவிச்சு சொல்றேன். என்ன, இதெல்லாம் நல்லா பாதுகாக்கணும். எல்லா பக்கம் அதிகமாக திருப்பம் கழுவுகளை வந்து சர்க்கார் வந்தாங்க, 5 நாள் 6 நாள் இருந்து பயானம் செஞ்சாங்க. ஈமானுடைய பற்றி தான் பேசுறாங்க, எதுவுமே ஈமானை பற்றி தான். ஈமான்டா என்ன, ஈமான உயர்வு என்ன, தாலினுடைய ஈமான் என்ன, சௌதாவுடைய ஈமான் என்ன, இந்த மாதிரி சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் அல்லாஹ் நம்மளுடைய இருக்கக்கூடிய உயர்வுகளை பற்றி சொன்னாங்க. இதெல்லாம் நமக்கு படிப்பினை. கொஞ்சம் உட்காந்து சிந்திக்கணும். நம்ம கல்வி அல்லா பக்கம் திருப்பக்கூடிய பயிற்சி செய்யணும். ஒன்றுமே இல்லாமல் பேசாமல் நம்ம இருந்தோம் என்ன அர்த்தம்? வர்றோம் பிக்கருக்கு வர்றோம் தாலிம் கேட்குறோம். அது முயற்சி செய்யாமல் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய ஈமான்ல பலகீனம் வரும். கல்வியில் கவலை, சஞ்சலம், துன்பம் எல்லாமே இருக்கு. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காமிக்கிறான், மண் அமில சாலிகன் மின் தக்கரின் அவ் உண்டா வஹுவ மூமினுன் ஹயாத்தன் தய்யிபா. ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்யக்கூடியவர்களுக்கு துனியாவில் சோபனமான வாழ்க்கை. துனியாவில் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு துனியா சோபனமான வாழ்க்கை. லஹமுல் புஸ்ரா ஃபி ஹயாத்தி துனியா அஃபில் ஆஸ். ஈருலக வெற்றி உங்களுக்கு, மனமான வாழ்க்கையை நான் நல்லா கொடுப்பேங்க. அது நம்பிக்கை வரமாட்டேங்க நமக்கு. இல்லை காரணம் கேட்டால் அந்த அளவுக்கு சம்பாதிப்போம், வேலை செய்வோம், எல்லாம் செய்வோம். ஈமான் வந்து அல்லா மேலே வைப்போம். அந்த அந்த பலகீனமான நிலையில தான் நம்ம இருக்கிறோம். ஈமான் அல்லா மேலே வைக்காம இப்போ என்ன செய்யறோம்? துனியா மேலே வச்சிருக்கோம். காசு, பணம், தொழில் துறைகள் இதில் வச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன சர்க்கார் ரொம்ப கேள்வியே சொல்லி காப்பாங்க. அதில் வந்து தோழ யாசிக்கு தாப்பை ஓதிடுவோம் கடையில் உட்காந்துட்டு. யாசிக்கு தாப்பை சோறு போடுற மாதிரி ஓதிட்டா அல்லாவுடைய பதில் கழிச்சு போச்சுன்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ எல்லாமே இருக்கு. ஏன்னா என்ன செய்ய போறாங்க? ரசூல்லா படாத கஷ்டமா நீங்க படுறீங்க? அல்லாஹ் அக்பர் சொல்லி காமிக்கிறாங்க. தன்னை 2 பிள்ளை காமிச்சு கொடுத்தாங்க. யாருக்கு? அபூ லஹபுடைய பிள்ளைகள் 2 பேரும். 2 பிள்ளை தலாக் ஆயிடுச்சு. பெண் பிள்ளை 2 பிள்ளையும் கட்டி கொடுத்து 2 பேரும் தலாக் ஆகிட்டாங்க. எப்படி இருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய மனசு? தன்னுடைய ஆம்பளை பிள்ளை கையில இறந்து போச்சு. இங்க எப்படி இருக்கும் நிலம்? 2 பேரை பிள்ளை ஷஹீதாக்கப்படுவார்கள் இப்படி சொல்றாங்க. எப்படி இருக்கும் கல்வி? ரசூலுல்லாஹ் அகில உலகத்துக்கும் நூறா வந்தாங்க. அவங்களுக்கு நம்ம எல்லோரும் நம்ம இருக்கிறோம். அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட சோதனைலாம் கொடுத்தான். என்ன செஞ்சாங்க? அவங்க தோண்டு போல தைரியமா நின்று சாதித்தார்கள். மக்கா நகரமே வெற்றி அடைஞ்சிச்சு. அந்த சோதனைக்கு பின்னால் எவ்வளவு சிரமங்கள், துன்பங்கள், அதை காட்டிலும் பெரிய சோதனை நமக்கு அல்லாஹ் கொடுத்துட போலாம் என்று நமக்கு அவர் போதனை செய்கிறார் குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில். அழகான செய்திகள் தான் நம்முடைய ஈமானை வெளிப்படுத்தக்கூடிய அந்த உயர்வான பேச்சுக்களை கொண்டு நம்ம கல்வி என்ன செய்யணும்? அசைப்பு போடணும். நம்ம துன்பங்கள் துயரங்கள் வரும்போது தான் இதை நினைக்க சொல்றோம். சரித்திரங்கள் எல்லாம் ஏன் சொல்லி காமிக்கிறான் குர்ஆன்ல? இதுதானே வாழ்க்கையில நீ அனுஷ்டானம் செய்யும் போது கொண்டு வா. சரித்திரங்கள் நோக்காதான். அதனால நம்மளோட வாழ்க்கையில எல்லாமே நம்ம ரீகால் பண்ணணும். குர்ஆன் ஹதீஸுடைய ஆயத்துக்களை, அர்ப்பணத்துல வாழ்க்கை முறை, அவுலியாக்கள் நாதாக்களுடைய வாழ்க்கை முறை, எப்படிலாம் அல்லாஹ்வை அடைவதற்கு என்னென்ன கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளவு பசிப்பட்டினியா கலந்துருக்காங்க, எவ்வளவு அவமானப்பட்டிருக்காங்க, இதெல்லாம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது நம்முடைய ஈமானுடைய வேலை. அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்க்கை மாணவர்களுக்கு தந்துருவானாக. எதற்காக பயத்தை செய்தோமோ அந்த பயத்துடைய நோக்கத்தை அறிந்து அதிலேயே வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்கிடுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலாவுடைய கருணை சதாவும் அல்லாஹ் தஆலா ஈமானை நமக்கு பிச்சையா கொடுத்துட்டான். அதுக்கு மூல காரணமாக நமக்கு ஒரு காமிலான ஷேக் தான் காரணம்.
தமிழான ஷேக் கிடைச்சதுனால தான் நம்மளோட வாழ்க்கை துனியாவுல இருந்து கொண்டிருக்கும் பொழுதே திருப்பி திருப்பி நாம துனியால போய் உழுவுறோமா. சொல்றாங்க ஃபிர்ரு இலல்லான்னு ஒண்ணு இருக்குது, இன்னொன்னு ஃபிர்ரு ஜஹன்னம்னு ஒண்ணு இருக்குது. விளங்குதா சொல்றது? வேகமா எங்க ஓடுறானா? வெற்றியின் பாதையில ஓடல, ஜன்னத்து பக்கம் ஓடலையா. எங்க ஓடுறானா? நாசமா போறதுக்கு ஓடுறானா. புடிச்சு புடிச்சு இழுத்துக்கிறானா அல்லாஹ் தஆலா நம்மள புடிச்சு புடிச்சு இழுக்கிறானா. அந்த மாதிரி இழுக்கப்பட்டு பாக்கியம் பெற்றவர்கள் நாம். ஆமீன், அல்ஹம்துலில்லாஹ். சாமிலான ஷேக் கிடைச்சதுனால தான் ஷேக மறந்து, தரீக்கத்தை மறந்து, நம்மளோட திக்ரு மஜ்லிஸை மறந்து வருஷக்கணக்கில் காணா போன பொருளாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏதாவது ஒரு சுழட்டி அடிச்சு கொண்டு வந்து சேர்த்துருவான். பார்த்துருப்பீங்களா? எத்தனையோ பேர் காணா போயிருப்பாங்க, யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. ஏன்னா போனவங்க திருப்பி வர்றதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் தஆலா நம் மீது கருணை வச்சிருக்கான். அவனோட கருணைக்கு ஈடு இணையே கிடையாது. சொல்ல மனசுல வந்துச்சு, சொல்லிவிட்டேன். சர்க்காரு இப்ப ஈமானை பத்தி சொன்னாங்க. ஈமான் உள்ளவர்கள் தான் சோபனம். இப்படி சொன்னவர்கள் அதுக்கு முதல்ல மாத்தமா ஒரு செய்தி சொன்னாங்க. எப்படி? ஈமான் கிடைச்சாவே எல்லாருக்கும் கஷ்டம். சொன்னதுக்கு முரண்பாடா இருந்துச்சா இல்லையா? ஆனா ரெண்டும் இருக்குது. ரெண்டும் எந்த பார்வையில இருக்குதுன்னு தான் இருக்குது. அதிர்த்த பார்த்துட்டு 7 பிள்ளைங்களும் ஆலிமா வச்சு விட்டீங்களா? டாக்டரா இன்ஜினியரா வச்சாதானே வீட்டுக்கு ஏதாவது காசு வரும். அப்ப துனியாவுடைய கருத்துல சொன்ன செய்திக்கு இது கிடைச்ச பிறகு, குரானும் ஹதீஸும் கிடைச்ச, அல்லாஹ் ரசூலும் கிடைச்ச பிறகு இதுவே எங்களுக்கு போதுமானதாகவும் பரிபக்குவமா இருக்குதுன்ட்டாங்க. அப்ப இது என்ன சொல்லுது? இதுதான் அல்லாஹ் தஆலா நமக்கு போட்ட கிருபை. நாம எதுக்கு டிகிரி படிச்சுட்டு மாஸ்டர் போய் முந்தி நீங்களா பிறகு வந்தீங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். எல்லாத்துக்கும் முக்கியம் என்ன? நம்ம வாப்பா 5 ஜெனரேஷனா நம்ம இங்க இருக்கிறோம். கரெக்டா? என்ன பிரிட்டிஷ் காலத்துல இருந்து என்ன நம்ம கிரேட் ஃபாதர்ல இருந்து எல்லாம் இந்த ஒரு ஏரியா தான். இங்க வர வேண்டியது ஊருக்கு போய் பிள்ளைய பார்க்க வேண்டியது, இங்க வர வேண்டியது பிள்ளைய போய் ஆம்பளை பிள்ளை மட்டும் கூட்டு வர வேண்டியது. இப்படியே தங்கினதான் நாமலாம் எத்தனையோ ஜெனரேஷனா. முக்கியம் என்ன நோக்கம்? காசு. கரெக்டா? காசு தான் சோறு போடும். இப்படிங்கிறதுல இருக்கும் பொழுது படிப்புனால காசு நிறைய சேர்ந்துச்சு. சேர்ந்ததுனால என்ன வந்துச்சு? வசதி வாய்ப்புகளோட அமைதியா இல்ல. அதான் பிரச்சனையே. செலவு நிறைய வருது. ஒரு வீடு வாங்குறதுக்கு காசு இருந்துச்சுன்னா 2வது வீடு வாங்கலாமேன்னு எண்ணம் வருமா வராதா? வாப்பா கட்டின வீட, கிராண்ட் ஃபாதர் கட்டின வீட்டையே புதுப்பிக்க முடியாம வாப்பா இருக்கிறாங்க. புள்ள அதோட கஷ்டத்துல இருக்கான். அவனுக்கு இந்த வீட்டை சீர்படுத்துறதுக்கே அவன்கிட்ட காசு இல்லை. அவன் 2வது வீட்டை பத்தி நினைப்பானா? அதாவது எல்லாம் நம்மளுடைய பைனான்சியல் நிலைமையை வச்சுதான் என்ன ஈமானே பழுதா போறது. இவ்வளவு காசு சேர்க்கிறோமே, இவ்வளவு காசு சேர்க்கிறோமே, இப்ப சொன்னாங்கல்ல, இவ்வளவு காசு சேர்க்கிறீங்களா, என்ன செய்ய போறீங்க? கடைசியில என்ன 5 கோடி 10 கோடி 20 கோடின்னு என்ன விட்டுட்டு பிள்ளைங்கள்ட்ட விட்டுட்டு போறோம். அவன் என்ன ஆவான்? நிறைய இருந்தா செய்வீங்க. தைரியமா 100 பவுன் போடுறேன், 200 பவுன் போடுறேன், தைரியமா. எதுல இந்த திமிர் பேச்சு வருது? எதனால வருது? இவரு சிங்கப்பூர்ல அடி அடிக்கிற நோட்டை என்ன பிரிண்டிங்ல பண்றாரு. அதனால அந்த அம்மா நகை பூரா ஃபுல்லா போட்டுட்டு ஊர்ல இப்படி போட்டுக்கிட்டு என் பொண்ணுக்கு 100 போடவா 200 போடவான்னு பேசுது. நம்மளா என்ன சொல்றது? ஏன் பேசுது? ஈமான் இல்லாதனாலதான் இவ்வளவு பேச்சோம். எது நமக்கு நல்ல மாப்பிள்ளை எப்படி வரும்? நிறைய காசு போட்டா வரும். வர்றவன் எதுக்கு வருவான்? உன் பொண்ணுக்கு வர்றானா, உன் ஈமானுக்கு வரானா? உன் பொண்ணு வீட்டுல எவ்வளவு போடுவான்னு தானே வர்றான். வந்ததோட மாமனார் 2 கடையை வச்சு கொடுப்பாரு, ஒரு ரோ காலனி கட்டி கொடுப்பாரு, முடிஞ்சு உட்காந்து திண்டு சாவுறது. காசை பத்தியே வருது. கட்டி கொடுப்பேன், நல்லா பொண்ணை வாங்கினாங்க. பிஆர் கிடைக்க கூட வாங்கினாங்களாம். பிஆர் கிடைக்கிறதுக்காண்டி காமிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி முஸ்தபால ஒரு குரூப்பே இருக்குது. முஸ்தபால எத்தனை பேர் வேணும் உங்களுக்கு? நேர பேரை சொல்றேன். வர வேண்டியது, பொண்ணை பார்க்க வேண்டியது, முஸ்தபால வேலை கிடைக்கும். உள்ள பெக்கிறோமோ இல்லையோ பிரச்சனை இல்லை, பிஆர் கிடைச்சிடும்.
கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. நோக்கம் என்ன? இங்க வர்ற நோக்கமே இப்படி காசு. ஆனா உதப்பட போறதுங்கிறது தெரியாம தான் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அதெல்லாம் விட்டு காப்பாத்தி நம்மள ஒரு காமிலான ஷேக்கிட்ட கொடுத்த பிறகு முதல்ல அவங்க நம்ம ஈமான கத்துக் கொடுக்குறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு நம்ம 4 வயசுல நம்ம ஊர்ல என்ன வீட்டு புல்லு நம்ம எல்லாம் ஊர்ல இருந்ததுனால 4 வயசு 5 வயசுல அது வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க, கிழவிங்க என்ன கிழமை ஓதி கொடுப்பாங்க, அலிஃபை அடிச்சு அடிச்சு ஓதி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஓதும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் பத்தி ஒண்ணுமே தெரியாம அவன்ட்டு பிள்ளை வரைக்கும் மனப்பாடம் பண்ணிட்டோம். ஷேகிட்ட வந்த பிறகு அல்லாஹ் தான் உன் தலைவிதிங்கிறது மட்டும் இல்ல, அல்லாஹ் தான் இலாஹுங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹ் இலாஹுன்னு கற்றுக் கொடுத்துருக்கோம். அல்லாஹ் தஆலா தான் நம்மளுடைய வணக்கத்துக்குரிய நாயன் சொல்றதுக்கும் ஒரே அர்த்தம் தான். அந்த அர்த்தத்துக்குள்ள பொழிந்திருக்கிற ரகசியத்தை கற்றுக் கொடுத்த நம்ம ஷேகுமார்கள் தான். என்னவா லா மஅபூத இல்லல்லா, லா மஷ்ஹூத இல்லல்லா, லா மக்சூத இல்லல்லா, லா மௌஜூத இல்லல்லா. 4 லா இலாஹ இல்லல்லாஹ்க்குள்ள அர்த்தம். இல்லல்லாஹுக்கு இலாஹுக்கள் அர்த்தம் மஅபூது, மக்சூது, மஷ்ஹூது, மஅபூது. ஏன் வணங்குன்னு முதல்ல கேட்கணும்ல. கிராமர் பிரகாரம் வணக்கத்துக்குரிய நாயன் தான் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுக்கல. ஏன் உங்களை வணங்கணும், ஏன் உங்களுக்கு சலாம் போடணும்னு ஒரு கேள்வி கேட்பீங்கல்ல. ஏன்னா நான் தான் ரப்புங்கிறான். சோ வாட் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா நான் தான் மௌஜூது, நான் தான் ஹயாத்தா இருக்குன்னு சொல்லவன், நான் தான் இருக்கிறேங்கிறான். காட்சிக்கு வர்றது கொஞ்சம் கவனமா இருங்க. காட்சிக்கு வர்றது நான் தான். காட்சிக்கு என்ன இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவும் உன் தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கு, அல்லது லாபமோ நஷ்டமோ கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுல வரக்கூடிய அத்தனை வஸ்துக்கள்லயும் நான் தான் இருக்கிறேன். நான் தான் இருக்கிறது தான் நான் தான் காட்சிக்கு வருவேன். நான் காட்சிக்கு வர்றதுனால நான் தான் உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வேன். நான் தான் என் பொறுத்துல தான் உனக்கு லாபம் வரும், என் பொறுத்துல தான் உனக்கு நஷ்டம் வரும். எல்லாமே உன்னுடைய விதி எல்லாம் என் கையில தான் இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்லாம சொல்றான். இது எவ்வளவு பெரிய விஷயம். எல்லாம் ஒட்டு மொத்தமா அடங்குனதுதான் லா மஅபூத இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன். அதனால என்ன வணங்குன்னு அர்த்தம். ஃபைனலா உள்ளதை கத்துக் கொடுத்துட்டாங்க நம்ம 4 வயசா இருக்கும் போது. அதை பிரிச்சு அழகா லட்டு மாதிரி ஒண்ணா சொல்லி கொடுத்த நம்மளுடைய ஷேகுமார்கள் தான். சர்க்கார் அடிக்கடி ஊர்ல சொல்லுவாங்களே, நீட்டின கையை மடக்குவதற்கு யாரும் இல்லை இல்லல்லான். அந்த சத்தம் இருக்குத, அது எவ்வளவு பெரிய ரகசியத்தை உள்வாங்கி இருக்குது. ஒண்ணையும் சொல்லுவாங்களே, அத்தஹியாத்துல நீட்டின விரலை நீட்டுவதற்கு அல்லாஹ் தஆலா யாரும் இல்லை, அந்த விரல் நீட்டின விரலை மடக்குவதற்கு அல்லாஹ் தஆலா இல்லை, நிக்கிறதுக்கு அல்லாஹ், உட்காரத்துக்கு அல்லாஹ், எல்லாத்துலயுமே அல்லாஹ். கரெக்டாங்களா? இது நம்ம குழந்தை பிள்ளை மனப்பாடம் எல்கேஜியில படிக்கிற மாதிரி படிச்சிருப்போம். ஆனா அதுக்கு பின்னால நம்ம கல்வில என்ன உட்கார வச்சிருக்காங்க, இந்த டப்பியை எடுத்து அவங்க காட்டின ரகசியம் இருக்குத. ஒவ்வொரு நாளைக்கும் சொல்லும் போது இனிக்கும். என்ன இந்த டப்பியை எடுத்து என்ன டப்பியை நீங்க எடுத்துக்க, சில்வர் நான் எடுத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. அவர் சொல்லும் பொழுது உஜூதியும் அந்த காட்டுறது சூரத்து. ஆனா சூரத்தை காட்டுறதுக்கு மூலமாக இருக்கக்கூடியது அந்த உஜூது. அதுலதான் உன் தேவையை பூர்த்தி ஆகுது. பாத்திரமா இல்லைன்னா எப்படி தண்ணியை ஊத்துவேங்கிறாங்க. அப்படிதானே? தட்டையா இருந்தா எப்படி ஊத்துவேன்? எல்லா தேவையும் நான் பூர்த்தி செய்றேன். யார் தான் இருக்கிறான்னு பாத்தியா நீ? இது கத்து கொடுத்த பிறகு கண்ணா பின்னான்னு இருந்த நம்மளுடைய உள்ளத்தை என்ன, காசு தான் நமக்கு, காசே தான் கடவுளப்பாங்கிற இடத்துல உள்ளத்துல இருந்தோம். சிங்கப்பூர் வந்தோம், எல்லாம் செஞ்சோம். இப்பதான் விளங்குச்சு ஷேக் கையை பிடிச்ச பிறகு என்ன, காசு ஒன்ற கோடிக்கணக்குல காசு இருக்கும், ஆனா ட்ரிப்ல கிடப்பேன். நான் சொல்றது விளங்குதா இல்லையா? ஒரு தடவை தான் மவுண்ட் எலிசபெத்துக்கு போனேன். அது நம்மளுடைய டைரக்டர் ரொம்ப முடியாம இன்னும் ஒரு 2 வாரம் தான் இருக்குது, 3 வாரம் தான் இருக்கு போறதுக்கு. அவர்கிட்ட எவ்வளவு காசு இருக்குது? அவ்வளோ காசு இருக்குது. கல்யாணம் இல்லை, வீடு இருக்குது, குடும்ப சொத்து பத்து நிறைய இருக்குது. அது இருக்கா இல்லையான்னு தெரியாது. இல்ல நான் என்ன காரணம் சொல்றேன் தெரியுதாங்களா? வேலையே செய்ய தேவையில்லாத அளவுக்கு சொத்து அவ்வளவு கிடக்குது. சிங்கப்பூர்ல எத்தனை பேர்ட்ட எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? ஒரு லேண்ட் ப்ராப்பர்ட்டி ஊர் விலைக்குலாம் நத்திங். இதெல்லாம் ஊர்ல 5 கோடி இருந்தா பெரிய காசு.
இங்க ஹெச்டிபியே எத்தனையோ கோடி. 5 லட்சம் எத்தனை 3 கோடி இத்தனோண்டு இடத்துக்கு. அப்பனா லேண்டட் ப்ராப்பர்ட்டினா எவ்வளவு இருக்கும்? கோடி கணக்குல சொத்து இருக்குது. 3 மாசம் தான் இருக்குது. அப்ப போய் பார்க்கணும்ல. பார்க்க போகும்போது பக்கத்துல இருக்க யாருன்னு பாக்குறதுக்கு ஒரு யோசனை வரும்ல. ஏன்னா அந்த மாதிரி இடத்துல இருக்கிறதுக்கு டெய்லி சும்மா படுத்து திருச்சாவே 2000 வெள்ளி. ஒன்றும் நீங்க செக்கப்ல இன்னும் பண்ணவே இல்லை. சும்மா அந்த படுத்து பெட்டுக்கு உள்ள காசே மட்டும் 2000. நான் இப்ப சொல்றதே 15 வருஷத்துக்கு உள்ள செய்தி. இப்ப என்ன விலையா இருக்கோ தெரியாது. அப்ப பக்கத்துல இருக்கிறது யாரு கேட்டு தெரிஞ்சுக்கோங்கள. நிக்கிறத இவரு டைரக்டர் ஆஃப் திஸ் கம்பெனி, இவரு சேர்மேன் ஆஃப் திஸ் கம்பெனி. எல்லாத்தையும் எவ்வளவு இருக்கும்? சுத்தி நிக்கிறவன் எப்ப பங்கு வைக்கலாம். நான் அடுத்த டைரக்டர் நான் தான் அப்படிங்கிற நினைப்புல இருக்கிறவங்களா இருக்காங்க. அவருக்கு சலாம் போறதுலாம் எதுக்கு மேல? யாருக்கு? எல்லாத்துக்கும் எதுக்கு? பைசாவுக்கு தான். இவ்வளவு துணியால காசை வச்சுக்கிட்டு அந்த ஈமான கொடுத்திருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும்? காசு இம்மெட்டீரியலா போயிடுச்சு. காசு இம்மெட்டீரியலா போயிடுச்சு. நமக்கு இவ்வளவு காசு இருக்குது. ஆனா சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு ஜீரணிக்கணும். டாக்டர் என்ன சொன்னாரு? ஒரு டிராப் வாயில போயிடுச்சுன்னா நீ போயிடுவ அல்லாட்ட. அப்போ அவர் போறதுல இருக்காரு 3 மாசம். அப்போ ட்ரிப்ல இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் தாலா ரிஸ்க உனக்கு ட்ரிப்பா தான் வச்சிருக்கிறான். ஒரு நாளைக்கு 1,00,000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு காசு இருக்குது அவர்கிட்ட. ஆனா அல்லாஹ் தாலா நாடணும்ல. இந்த குழந்தைகிட்ட சொந்தமா எதுவும் இருக்காது. என்ன இது சாப்பிட்றியா அது சாப்பிட்றியா ஏன்னா துணிமை வாங்கி கொடு எல்லாம். நம்ம நூறாயினிஷா ரொம்ப நாளைக்கு முந்தி சர்க்கார் பேசிக்கும் போது திடீர்னு அவங்க சும்மா சாதாரண ஒரு செய்தி சொன்னாங்க. நம்ம அம்மா வகுத்துல இருக்கும் போது நம்ம இருக்கும் பொழுது நமக்கு என்னன்னே தெரியாது. நம்ம அம்மாவுக்கும் ஒண்ணும் தெரியாது. எப்படி என்ன ஃபுட்டு கொடுக்கறது தெரியாது. நீ மூச்சு கூட விடல. ஆனா நீ வளர்ந்துகிட்டு இருக்க. உனக்கு சாப்பாடு அந்த தொப்புள் குடி வழியா அல்லாஹ் தஆலா அனுப்புறான். ஏன்னா உனக்கு என்னென்ன தேவைங்கிறது அத்தனையும் அந்த அது என்ன பண்ண சொல்றது? கொக்குன் ஊம் 9 மாசம் வெளியில வந்தவன தான் நான் யார் தெரியுமான்னு காலை கையை ஆட்டுனேன். ஆட்டினதோட உன்னை கை கழுவி விட்டான். நீ போய் துபாயில போய் சம்பாரி. எனக்கு ஒண்ணு தெரியும்னு சொன்னீங்களா? போய் சம்பாரி. சிங்கப்பூர் போய் சம்பாரி. எப்படி நீ அம்மா வகுத்துல நீ வாயை மூடிக்கிட்டு நீ இருக்கும் போது அல்லாஹ் தஆலா உனக்கு என்னென்ன தேவையை கொடுத்தானோ அதே மாதிரி கையை காலையும் மூடிக்கிட்டு நீ ஒழுங்கா இருந்தீன்னா இன்னைக்கு வரைக்கும் உட்கார வச்சு சோறு போடுவோம். அப்படி என்ன அர்த்தம்? இப்ப படிக்க வேணாம்னு சொல்றவா? வீடு வாங்க வேணாம்னு சொல்லவா? அப்படியா சொல்றோம்? அது எல்லாமே லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா விளங்கின பிறகு எப்படி விளங்கும்? எப்படி வரணுமோ அது அப்படி வரும். அதுல உனக்கே தெரியும். நீ வேலைக்கு நீ போல, யார் போறா? உனக்காண்டி அல்லாஹ் தஆலா தான் இருந்து போய்கிட்டு இருக்கான். கரெக்ட் தானே? பாக்குறது யாரு? உனக்கு பார்வை இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு பார்வை இருக்கு, உனக்கு கண்ணு இருக்குது, அதனால நீ பாக்குறன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ எப்படி உன்னாடி பார்க்க முடியும்? கண் இருக்கிற எத்தனையோ பேர் கண் தெரியாதவர்கள் இருக்காங்கல்ல. நம்ம காது இருக்குது, காது கேட்க முடியாதவங்கள. காது வேற, அதுக்கு என்ன சொல்றீங்க? கேட்கறதுக்கு கேள்வி. காது வேற கேள்வி வேற இல்ல. கண்ணு வேற பார்வை வேற இல்ல. கண்ணு இருக்கு, மூளை இருக்கு, எல்லாம் இருக்குது. ஒரு சின்ன நரம்பு அதுல நசிஞ்சு அதுக்கு பேர் கேட்டராக்ட் குளுக்கோமா. என்ன ஆயிடுச்சு? பார்வை போச்சு. சிக்னல் அனுப்புனா இது என்ன பாக்குறேங்கிறது கண்ணு சொல்லாது. கண்ணுலேருந்து கண்ணு வந்து ஒரு கேமரா மாதிரி மேல போய் அங்க உள்ள போய் நீ பாக்குறது இது அதுன்னு அது சொல்ல பிறகு நீ உணர்ற விளங்குற. அது ஒரு அது பார்வைங்கிறது வேற, கண்ணுங்கிறது வேற. இது கருவி. இவ்வளவே அக்குத்தலா தான் கொடுத்தான். இதுதான் வந்து ஈமான் உள்ளவர்களுக்கு சோபனமான வாழ்க்கை. இதுக்கு காசு கனெக்ஷன் இருக்கான்னு பாருங்க. இல்ல. பிச்சைக்காரனும் பாக்குறான்ல,
அவனோட தேவைய ஒரு தோசை ஒண்ணு கொடுத்துட்டு ஒரு இட்லி ஒண்ணு கொடுத்தா சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். ஆனா நமக்கு 100 இட்லி வாங்குறதுக்கு காசு இருக்குது, 1000 பேர் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு காசு இருக்குது. ஆனா ஏன் நீ நிம்மதியா இருக்க மாட்டேங்கிற? எது உன்கிட்ட இல்லையோ அது இருக்கணும். அதுக்குதான் நம்மளோட ஷேகுமார்கள் நமக்கு தேர்ந்தெடுத்து நமக்கு இந்த ஈமானை கொடுத்தாங்க. எதுக்கு? பணக்காரன் ஆகிறதுக்கா? அதான் ஆரம்பத்திலேயே சொன்னாங்கல்ல, பணத்துக்கும் ஈமானுக்கும் கனெக்ஷனே இல்லை. ஷேகுமார் மேல நம்ம முகபத்து வைக்கிறோம்னா அது ஒரே காரணம் ஈமான் தான். எங்க நல்லா வாழ வைப்பாங்கண்ணா, இங்க நல்லா வாழ வைப்பாங்கண்ணா, வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம ஷேகுமார்கள் நமக்கு பையத்து கொடுத்த பிறகு ஆரம்பத்துல வேணா நம்ம பணக்காரன் ஆகிறதுக்கு வசதியா இருக்குமே, ஷேகுமாரோட கிடைக்குமே நினைப்பு இருக்கும். அதுக்கு பிறகு வரக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு ஒரு தெளிவு வந்து கல்வி திறந்துடுச்சுன்னா ஷேகுக்கு நமக்கும் இருக்கக்கூடியது காதல் மட்டும்தான். காதல் மட்டும்தான். நல்லா தெரியும் நம்ம கல்விய, அது ஒண்ணுதான் நம்மளுக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் ஈடேற்றம். கரெக்டு தானே சொல்றது? அந்த ஈடேற்றம் இருக்கணும்னா, அந்த ஈடேற்றம் இருக்குதுன்னா அதுக்கு காசு காரணம் இல்லை. நல்லா தெரியும் காசு காரணம் இல்லை. ஏன்னா காசு காரணமா இருந்தால் பணக்காரர்கள் அத்தனை பேரும் சிரித்து கொண்டிருப்பார்கள். அம்பானியை போய் பாருங்க, எல்லாம் ஒரு கல்விலேருந்து வர முடியாம என்ன ஏதோ ஒரு ஒரு இதுக்காக வேண்டிதான் ஒரு ஒரு மஜ்லிஸ்காண்டி தான் சிரிக்கிறாங்களே ஒழிய என்ன மனசுல வந்து ஒரு கல்வில ஒரு அமைதி இல்லை. அல்லாஹ் தஆலா கரெக்டா சொல்றான். என்ன சொல்றான்? உனக்கு மன அமைதி வேண்டும் என்றால் என்ன வச்சுக்கணும். என்ன அர்த்தம்ல? இப்படி வச்சுக்கிறது. இப்போ ஒரு பொருளை வச்சுக்கிட்டா நல்லா இருப்பேன், கல்புல வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கிறது? நீ தானே எல்லாமே அப்படியே என்ன அவன்கிட்ட நம்மளை ஒப்படைக்கிறது. நமக்கு ஒப்படைக்க தெரியாததுனால என்ன அல்லாஹ் நீயே என்னை வந்து அப்படியே பிடிச்சிக்கோன்னு சொல்றோம். நமக்கு சரணடைய கூட தெரியாது. ஏன்னா அது கூட ஒரு செயல் தான். ரொம்ப டெக்னிக்கலா பேசுனா எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன விட்டுட்டு எல்லா ஆசைகளையும் விட்டுட்டு நீயே கதி என்று போறது. அது போக முடியாத சூழ்நிலை இருக்குல்ல. எல்லாத்து மேலே ஆசை இருக்குல்ல, வீடு வாசல் எல்லாமே ஆசை இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்குதுல்ல, துணியாவோட வசதிகள் இருக்குன்னு ஆசை இருக்குல்ல. அல்லாஹ்வுடைய இது முஹப்பத்து எப்படி இருக்கணும்னா அல்லாஹ் நம் மீது முஹப்பத் ஆயிடணும். அதுக்குதான் இவ்வளவு விஷயங்களை அஸ்ரல்லா சர்க்கார சொன்னது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முஹப்பத்து வையுங்க. என்ன விட்டு போயிடும்? என்ன விட்டு போயிடும்? துனியாவோட ஆசைகள் விட்டு போய் அல்லாஹ் மீது ரசூல் மீது உள்ள ஆசை அப்படி மிகச்சு போயிடுமா. அது அவ்வளவு அழகானதா இருக்குமா. அதை அனுபவிக்காதனால தெரியல. எது ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம அனுபவிக்கல. நம்மள என்ன சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இதுதான் பெருசா தெரியும். அல்லாஹு தாலாவை பத்தி ஒரு விளக்கம் சொல்றதுக்கு சொர்க்கத்திரிய விஷயத்தை பத்தி ஒரு செய்தி சொன்னா தெரிஞ்சுவிடும். சொர்க்கவாதி நிறைய எல்லா வசதி வாய்ப்போட சொர்க்கத்துல மாளிகையில இன்பமாக இருப்பார். ஊர்லின் பெண்கள், சாப்பாடு, அது இது எல்லாம் இருக்குமா. அல்லாஹு தாலா அவனுடைய லிக்காவை அந்தஸ்துக்கு தகுந்தா போல அந்த லிக்கான்னு சொல்றதுல காட்சி அளிப்பான். ஆக கம்மியான தர்ஜா உள்ளவருக்கு அந்த சொர்க்கத்துல வருஷத்துக்கு ஒரு வாட்டி லிக்கா கொடுப்பான். பெரிய நீண்ட இது விஷயங்கள். அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். லிக்காவை ஒரு மொமெண்ட் காட்டுவான, இப்படி ஒரு பிளாஷ் லைட் மாதிரி அவனோட லிக்காவை. அல்லாவை பார்த்து என்ன ஆக போகுது, ஊர்லிங்ல பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு எண்ணம் இருக்கா இல்லையா? பொதுவா எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கும்ல. நான் பேசுறது விளங்குதா இல்லையா? அதானே முறைச்சு பாக்குறது பார்த்தா நம்ம உருதுலயும் ஹூர்லயும் தானோம்ல. ஹூர் 73 ஹூருக்கு பக்கத்துல மடியில படுத்து கிடக்கும் போது என்ன அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால சொல்றேன். அது 73 பேர் இருப்பாங்க. எங்க இருக்கீங்க? போயிட்டீங்களா ஊருக்கு? கவனிங்க வைங்க. 73 பெண்களுக்கு மத்தியில
ஏன்னா உருண்டுகிட்டு பரண்டுகிட்டு கிடக்குற நேரத்துல அல்லாஹ் தாலா அவனோட நிக்காவை ஒரு மொமெண்ட் காட்டுவானாம். அந்த காட்சி எப்படி இருக்கும்னு நமக்கு வர்ணிக்க தெரியாது. அதனால சொல்லப்படுற விஷயத்த மட்டும் வழங்கி அந்த காட்சியை பார்த்ததோட அல்லாஹ் நிக்காவை பார்த்ததோட பார்த்து மறைஞ்சிரும்ல, இவன் தலையே திருப்ப மாட்டானாம். எந்த பக்கம் இன்பமா இருந்தான். 73 பேருக்கு மத்தியில சாப்பாடு, அது லட்டு ஜிலேபி, அது என்ன ஒரு வாரம் சாப்பிட்டோம் எல்லாருமே, வெறும் பிரியாணியா அந்த மாதிரி குமிஞ்சு கிடக்கும். அவ்வளவு சாப்பாட்டுக்கு மத்தியில அந்த ஒரு லிக்காவை பார்த்துக்கிட்டு அடுத்த லிக்காய் அடுத்த மூமெண்ட்ல வருமோன்னு அப்படியே ஏங்கிக்கிட்டே இருப்பானாம். கூலிங் பெண்கள் எல்லாரும் கம்ப்ளைண்ட் போயிடுவான். கம்ப்ளைண்ட் எங்க போவோம்? அல்லாட்ட போவோமா. இவ்வளவு நேரம் ஹாப்பியா இருந்தவர் உன்னுடைய ஒரு மொமெண்ட் லிக்காவுல என்ன இந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாருன்னா, எல்லாத்த விட எல்லா பெண்கள் சாப்பாடு எல்லாம் இருக்குது. இதான் அதுக்கண்டா அடிச்சுட்டு கிடக்குறாங்க உலகத்துல. எல்லா தப்பும் எதுக்கு நடக்குது? சொத்து சொத்து கடைசியா என்ன? பொம்பளை. இதுதானே உலகமே அடிச்சு கிடக்குது. அது எல்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணுமா அல்லாஹ்ட்ட. அல்லாஹ் தாலா அவன் சொல்லுவானா, இந்த பக்கம் திரும்ப அடுத்த லிக்காவை அனுப்புற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தானா. விளங்குதவரா? அந்த லிக்கா வந்து அவ்வளவு அற்புதமா. அந்த லிக்காவை அனுபவித்துதான் ஈமான். சொல்ல விளங்குதவங்களா? இப்ப துனியாவில் ஒரு ஒரு வீடு இருந்து இதுலயே நம்ம எல்லாம் சொக்கி போய் கிடக்குறோம். என்ன என்ன இந்த வீட்லயே ஒரு சொக்கி போய் கிடக்குறோம், இவ்வளவு அற்புதமா இருக்குதுன்னு. அல்லாஹ்வுடைய லிக்கான்னு சொல்றது இருக்குதே, அது எத்தனையோ கோடி மடங்குன்னு டிகிரியில சொல்ல முடியாத அளவுக்கு ஆனந்தமான விஷயம். அது அல்லாஹ் தாலா ஒரு சொட்டு கொடுத்துறான்னு வச்சுக்க அந்த இன்பத்தை, ஈமான அதை அனுபவிச்சு முடிக்க முடியாது. அதுக்கு பிறகு இந்த துனியாவையே கொடுத்தா கூட நம்ம வேணான்றோம். ஏன்? அவ்வளவு டேஸ்டானது. அப்படிப்பட்ட ஈமானை கொடுப்பதுக்கு தான் நம்மளோட ஷேகுமார்கள் பாடுபடுறாங்க நமக்கு. அப்படிப்பட்ட ஈமானை கொடுக்கறதுக்காக வேண்டி. அதனால எனக்கு மட்டும் விளங்குனது உங்களுக்கு விளங்குனா, சர்க்கார் சொல்லியிருக்காங்கல்ல, நான் அனுபவிக்கிறதையும் நான் விளங்குறதையும் மட்டும் நீங்க விளங்குனீங்கன்னா அப்படின்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்? அப்பனா அந்த டேஸ்ட் ஆஃப் ஈமான் இருக்குல்ல, அந்த ஈமானுடைய டேஸ்ட் அதை விளங்கிட்டதுனாலதான் அவங்களுக்கு நினைச்சா எப்படி வாழலாம். நம்ம சர்க்கார்லாம் நினைச்சா எப்படி வாழலாம். எப்படி இருந்தாங்க? ரொம்ப பரதேசித்தனமா ரொம்ப சாதாரணமா தானே வாழ்ந்தாங்க. கரெக்டாங்களா? உங்களுக்காண்டி எனக்காண்டி தான் ஒரு 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 சனத்தை துண்டை கட்டிக்கிட்டு வெளியில வருவாங்க. கரெக்டா? உள்ளர பாத்தீங்கன்னா வெறும் மேலோட உட்காந்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா சர்க்கார? சாதாரணமா இருப்பாங்க. ஏதாவது முக்கியமான மஜ்லிஸுக்கு போகணும், நமக்காக வேண்டிதான் ஒரு இதை போட்டுக்கிட்டு ஒரு துண்டை போட்டுக்கிட்டு வருவாங்க. அதுக்கே எவ்வளவு போட்டோ எடுப்போம். கரெக்டா? அதனால ஷேகுமார்களுடைய முரீதுகளாக இருக்கக்கூடிய நாம், ஷேகுமார்களுக்கு கிடைச்ச அந்த ஈமாண்டிய என்ன சொல்றது டேஸ்ட், அதுக்காக வேண்டிதான் நாம எல்லாரும் பாடணும். அதுக்காண்டி தான் சர்க்காரையும் அஸ்ராலசா எல்லாம் வந்து சொன்னதுன்னா, இந்த மொஹபத்தே ரசூல் மொஹபத்தே ஷேக். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நமக்கு டைம் இருந்துச்சுன்னா மொஹபத்தே ரசூலை பத்தியும் மொஹபத்தே ஷேகை பத்தியும் பேசுவோம். ஏன்னா இது ரெண்டுலயும் நிறைய ரகசியங்கள் இருக்கு. அது அதிகமா இவர் பேசுவாரு, பேசுவாரு. ஏன்னா அந்த மொஹபத்தே ஷேகவை எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னா மொஹபத்தே ரசூல்ல இருந்து தான் எடுக்கிறாங்க. எந்த இபாதத்தும் இல்லாம தான் சஹாபாக்கள் உத்தம சஹாபாக்கள் ஆகினாங்க. எப்ப? குரான் வரத்துக்கு முந்தி, அமல்கள்லாம் வரத்துக்கு முந்தி இருந்தது என்ன? ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு. என்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருந்தார்கள். அது ஒன்றே அவர்களை நாம நெருங்க முடியாத அளவுக்கு அவங்களோட உச்சகட்டத்தை கொண்டு போயிடுச்சு. கரெக்டுதானே? இப்ப யார் இருக்கா நமக்கு? நம்மளுடைய ஷேகுமார்கள் தான் இருக்காங்க. உத்தம சஹாபாக்கள் ரசூல் கூட இருக்கிற பாக்கியம் இருக்குதே, அதுரிய எப்படி சொல்றது, அதுரிய போட்டோ காப்பியா நக்ஸ்ட் அதுல இதுதான் நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது. இந்த ஷேகுமார்கள் கூட இருக்கிறது இருக்குதே, ஒன்னும் அமல் செய்ய வேணாம்னு சொல்ல வரல. வெளியில நீங்க ஒரு பெரிய மஜ்லிஸ்ல செஞ்சா, கூட்டத்துல எவ்வளவு செஞ்சாலும் பாக்கியம் நிறைய கிடைக்கும். ஆனால் ஈமான்ங்கிற அந்த பதம் இருக்குல்ல, அது ஷேகுமார்கள் கூடிய சபையில இருந்தாதான் கிடைக்கும். அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் டைம் இல்லை,
பேசுவோம், அதெல்லாம் நிறைய பேச வேண்டியிருக்குது. இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் நிறைய, இதெல்லாம் நீங்க அசை போட்டு பார்த்தா என்ன, நாமெல்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, தூரமா போயிடக்கூடாது. போறோம்னு சொல்ல வரல, தூரமா போயிடக்கூடாது. எந்த கஷ்டம் வந்தாலும், வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் நமக்கு அல்லாஹு தாலா கூட இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான். நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான்னா நம்மளை உதாசீனப்படுத்திட்டான்னு நினைக்கவே வேணாம். நம்மளை உதாசீனப்படுத்த, துனியாவில நல்லா வாழ்றதுக்காக நம்ம இங்க வரல சொல்ல வரல. அப்படியே வாழாம இருக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராத கஷ்டமா? உத்தம சஹாபாக்கள் வராத கஷ்டமா? வலிமார்கள் வராத கஷ்டமா? நபிமார்கள் வராத கஷ்டமா? கடைசி வரைக்கும் இருந்துச்சா இல்லையா? ஆனா ஏன் அவர்கள் வெற்றியாளர்கள்? ஒரே காரணம், ஈமான் தான். அதனால உத்தம சஹாபாக்களுக்கு எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானாக இருந்தார்களோ, அதே போல நமக்கு நம்மளுடைய ஷேகுமார்கள் தான் ஈமான். அவர்கள் கூட இருப்பதும், அவர்கள் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கொள்வதும், அவர்கள் மீது பரிபூர்ண முஹப்பத் வைப்பதை தவிர இன்னொன்னு ஈடு இல்லை. அதுக்கு ஆப்ஷன் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், அப்படிப்பட்ட உத்தமம் மிக்க உண்மையான முரீதுகளாக, ஷேகுமார்களுடைய கல்வை இடம் பிடிக்கக்கூடிய முரீதுகளாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முக்கியமான செய்தி சர்க்கார் வந்திருக்கும்போது முக்கியப்படுத்தி சொன்னாங்க, பாசன பண்றது. பெரும்பாலும் 2-3 நாள் தொடர்ந்து அதை சொல்லிட்டு. ஆமா, பாசன பாக்களுடைய உயர்வுகள் வந்தோம்னா நம்ம சரியா வாங்கவே இல்லை. அப்போ அந்த மூச்சுல அல்லாஹ் அதுக்குறே நாம் உள்ள சேர்ப்பது, மூச்சுல அல்லாஹ் அல்லான்னு போயிடணும், அல்லாஹ் அல்லா மூச்சா பேர். அது என்ன பெரிய பாக்கியன்னு கேட்டீங்கன்னா, கல்வியுள்ள கவலை வந்தா நிக்காது. ரொம்ப பெரிய பாக்கியம்.